செம்மை தாய்மைக் கழகம், செம்மையாம் செம்மை சீருணவு இந்த 2மே வந்து ஒரு குடையின் கீழ், அதாவது தாய்மைக் கழகத்தின் கீழ் கொண்டு வந்திருக்கோம். ஒரு 5, 6 ஆண்டுகளாவே தாய்மைக் கழகம் தனிப்பட்ட முறையில் செயல்பட்டுட்டு தான் இருக்கு. ஆசான் பல உரைகள்ல கடந்து செல்லாமை வேண்டும்னு சொல்லியிருக்காரு. இந்த தாய்மைக் கழகத்தோட அடிப்படையே வந்து இதுதான். யாருடைய துன்பத்தையும் பார்த்து கடந்து நம்ம போகக்கூடாது. இது அவங்களோட தலையெழுத்து, விதி இப்படியெல்லாம் பேர் சொல்லாம, ஒரு மனிதர தூக்கி விடுறதுக்கு அன்பு அல்லது குறைந்த அளவு கருணையே போதும்ன்னு சொல்லுவாரு. ஒரு ஒரு இப்ப கீழ விழுகறக்கு எவ்வளவோ காரணங்கள் இருக்கலாம். ஏன் அவரே கூட அதுக்கு காரணமா இருக்கலாம். அந்த காரணங்கள பார்க்காம, விளைவுகள பற்றி கவலைப்படாம, உடனடியா என்ன வேணும்னு கேட்கறது தான் தாய்மைன்னு சொல்லுவோம். செம்மை தாய்மைக் கழகம் வெறுமனே நிதி உதவி செய்வது போல இல்லாம, கைவிடப்பட்ட மக்களின் மேலுள்ள அக்கறையில அவங்கள ஒரு உறவா நினைச்சு அணுகுறோம். செம்மை யாம் குடும்பத்தை பற்றியும், செம்மை சீருணவு பற்றியும் நாம விரிவாக ஆசானுடன் உரையாடலாம். வணக்கங்க. வணக்கம் நசீர் செல்வி. செம்மை யாம் பற்றியும், அது ஏன் தாய்மை கழகத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டதுங்கிறத பற்றியும் கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? ஆமா. அது இப்ப செம்மை யாம் அப்படின்ற பேர் வந்து நம்ம இப்போ தாய்மை கழகம் என்ற ஒரு செயல் திட்ட வடிவத்தை அமைத்த பிறகு அந்த அந்த பெயர் வச்சிருக்கிறோம். செம்மை யாம் அப்படின்னு. இப்ப யாம் சரிங்க. அப்படின்னா நான், நீ என்று தனியே இல்லை. அது தனி அடையாளம், தனி அ தோற்றம், அ பிறப்பு, பிறவி என்ற அடிப்படையில தான் தனித்தன்மைகள் இருக்கு. ஆனா அடிப்படையில நான், நீ என்று இல்ல. யாம் என்று தான் இருக்கிறோம் என்பது நம்முடைய இறையியல் கொள்கை. அது நம் மக்கள் அனைவருக்குமே தெரியும். யாவும் யாமே என்பதுதான் அ இறைவனுடைய கருத்து நிலை. ஆகவே தான் நம்ம யாம் அப்படின்னு இந்த செயல் திட்டத்துக்கு பெயர் வைத்திருக்கிறோம். இது நீங்கள் சொன்னது போல ஏறத்தாழ ஒரு 5 அல்லது 6 ஆண்டுகளாகவே தனிப்பட்ட முறையில் சில குடும்பங்களுக்கு அவர்களுக்கான சில அரவணைப்பு பணிகள் செய்து கொண்டு தான் இருந்தோம். அது ஒரு நிதி அளவில் கூடுதலா இருந்தது. அதாவது ஒரு நிதி வழங்குதல் என்பதை மட்டும்தான் பெரிதளவு கூடுதலா செஞ்சோம். அது ஆ அது பெரும்பான்மை இது எல்லாமே ஒரு கைவிடப்பட்ட நிலையில் உள்ள தனி மனிதர்கள் மற்றும் குடும்பங்கள். அத நம்ம சரிங்க. வெளியில் சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இருந்ததில்ல. அது மிக நெருக்கமா இருக்கவங்களுக்கு தான் தெரியும். ஆ எனக்கு அது வெளியில தெரிய வேண்டாம்னு தான் நான் இருந்தேன். ஒரு நிலைக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா, மனிதர்களோட எண்ணிக்கை அம் கூடுது. அதாவது நம்ம அரவணைக்க வேண்டியவர்கள் அப்படின்னு நம்ம யார கருதுறோமோ, சரி. அவர்களோட எண்ணிக்கை அ உயர்ந்துகிட்டே வருது. அப்போ நம்ம அ இது ஒரு தனிப்பட்ட செயல்பாடா மட்டுமே ஏன் இருக்கணும்? இத ஒரு செயல் திட்டமா ஆக்கிட்டா எல்லாருடைய பலர் விருப்பம் உள்ளவர்கள் பலருடைய பங்களிப்பு இதுல அ சேர்த்துக்கலாம் அப்படின்ற எண்ணம் எனக்கு வரத் தொடங்குனுச்சு. சரிங்க. அ அதோட ஒரு வளர்ச்சி நிலையில தான் நம்ம இப்போ யாம் அப்படின்னு இத கொண்டு வந்திருக்கிறோம். அ இது வந்து அடிப்படையில நமக்கு நல்லா தெரியுது, அந்த குடும்பத்துக்கு ஒரு வருவாய் இல்ல. அந்த குடும்பம் அ ஒரு எதிர்பாராத ஒரு இக்கட்டுல சிக்கிடுச்சு. அவங்களுக்கு இனி ஒவ்வொரு நாளும் உணவு, உறைவிடம் இந்த மாதிரியான தேவைகளே ஒரு போராட்டம் தான்னு நமக்கு நல்லா தெரியுது. அப்படி தெரிந்த பிறகு அத பார்க்காது போல, கேட்காது போல இருக்கிறதுக்கு
நமக்கு நமக்கு அது இயலல, வரல. அப்ப நம்ம ம். என்ன செய்றதுன்னு பார்த்து தான் இப்போ ஒவ்வொரு குடும்பமா அப்படி சேர்ந்து அது ஒரு அப்போ நான் சரி எண்ணிக்கையோட எனக்கு அதெல்லாம் நினைவு வச்சுக்கல. ஒரு 4, சரிங்க. 5 குடும்பங்களுக்கு அப்படி நம்ம அவர்களுக்கான மாத தேவைகளுக்கான நிதி பங்களிப்ப நம்மளா தான் குடுத்தோம். அவங்கலாம் ஒருத்தர் கூட நம்மகிட்ட வந்து கேட்கல, கேட்கணுன்ற எண்ணமும் அவங்களுக்கு வரல. அது அப்படி ம். போயிட்டு இருந்தது. சரி. ஒரு கட்டத்தில எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவங்க யாரும் என்ன பார்க்கறதில்ல. நான் அவங்க யாரையும் பார்க்கறதில்ல. அ வங்கியில நான் நிதி செலுத்திட்டே இருக்கேன் ஒவ்வொரு மாதமும். இது முறையா இல்லையே! இது என்ன உறவு இருக்குது இதுல? யாரோ என்ன ஒரு ஒரு நிச்சயமா. பணக்காரன் 4 ஏழைகளுக்கு பணம் போட்டு விடுறான்ற மாதிரி தானே இருக்கு. நாம பணக்காரனும் இல்ல. அவங்கள வந்து ஒரு வெறும் ஏழைன்ற சொல்லாவும் பார்க்கல. ஏன்னா ஏழ்மைன்றது வெறும் பொருளாதார சொல். ம். அப்படி ஒரு பொருளாதார உறவாக அடிப்படையில மட்டும் அவங்கள நம்ம பார்க்கல. நானும் ஒரு பணக்காரனும் கிடையாது. நான் ஒண்ணும் ஏழையும் இல்ல, பணக்காரனும் இல்ல. அப்ப இது உறவாகவே இல்லையே! அப்படின்ற ஒரு கவலை எனக்கு வரத் தொடங்குனுச்சு. ம். அப்பதான் நம்ம இவங்க கூட தொடர்ந்து உரையாடுறதுக்கு ஒரு ஏற்பாடு வேணும். சும்மா ஒரு "எப்படி இருக்கீங்க? குழந்தைங்க எப்படி இருக்காங்க?" அ அப்படின்னு பேசுறதோ, இது வேற எதுவும் அவங்களுக்கு சிறப்பு தேவைகள் இருக்கா? அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கும் எனக்கு விருப்பம் எழுந்தது. ஆ சரிங்க. அது வந்து எனக்கு எனக்கு அது வராது. என்னோட இயல்புல வந்து நான் ரொம்ப எல்லாரோடையும் நேர்ல பேசுவேன். எல்லாரும் பேசிற முடியும் என்கிட்ட. ஆனா, இப்படி நினைவு வச்சுக்கிட்டு மாதம் மாதம் ஒவ்வொருத்தர்ட்டயா தொடர்பு கொண்டு பேசுறதுல எனக்கு இருக்கிற வேலை மட்டுமல்ல, என்னோட இயல்புக்கு அது வந்து வராது. அப்ப அ அது ஒரு செயல் திட்டமாக்கிட்டு, இந்த மாரி உரையாடுவதற்கென்று நம்மோடு இருப்பவர்கள் இருந்தாங்கன்னா நல்லா இருக்குமேன்ற ஒரு ஒரு விருப்பம் தான் இன்றைக்கு வந்து அது செம்மை யாம் அப்படின்னு ஒரு செயல் திட்டமா இருக்கு. அதுல சில குடும்பங்கள கூடுதலாவும் இணைச்சிருக்கிறோம். அது உங்களுக்கு தெரியும். இதுதான் நீங்க யாம் ம். பற்றி கேட்ட கேள்விக்கான விளக்கம். சரி. இப்ப செம்மையாம் குடும்பத்துல 5, 6 பேருக்கு மேல இருக்காங்க. இதிலுள்ள ஒரு பெண், ஆ அவரோட கணவர உங்களுக்கு சிறு வயதிலிருந்தே நல்லா தெரியும். அண்ணனைப் போல ஒரு உறவுன்னு சொல்லியிருக்கீங்க. அவர் வந்து செம்மை வனம் தொடங்கிய காலத்திலிருந்தே ஒரு குழுவா மரங்கள் வச்சு தண்ணீர் ஊற்றுறது, அ கொட்டகை போடுறது, வேலியெல்லாம் அமைச்சு மரம் நடுறதுக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தவர். அ இவர் வந்து சில வருடம் முன்பு இறந்து விட்டார். அ இவரோட தாய், மனைவி மற்றும் 2 குழந்தைகள் யாம் குடும்பத்தினரா இருக்காங்க. இவங்க வங்கி கணக்கிற்கு அ மாதா மாதம் நிதி போயிடும். அது மட்டுமே இதன் நோக்கம் இல்ல. அவங்க 4 பேரோடும் தொடர்ந்து ஒரு உறவா யாராவது ஒருவர் அ தொடர்ந்து உரையாடிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் சீர்காழி செம்மை நெறியில அம் காலை உணவு செய்யும் பெண் ஒருத்தங்க. அ அவங்களும் வந்து செம்மை யாம்ல இருக்காங்க. அடுத்து யாம் குடும்பத்துல இருக்கிறது வந்து ஒரு தாத்தா ஒருவர். அவர் வந்து உங்க குடும்பத்திற்கே ரொம்ப நெருக்கமானவர். அடிப்படையா மரபு கட்டிடக்கலை வகுப்பெல்லாம் கூட எடுத்திருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. இப்ப இவங்க மூவரும் பார்த்தீங்கன்னா, யாம் குடும்பத்தினரா இருக்காங்க. இவங்கள பற்றி உங்க அனுபவம் என்ன? இந்த அம் 3 குடும்பங்கள்ல இந்த தனிப்பட்ட முறையில் அந்த அண்ணனுடைய குடும்பம் இறந்து போன அண்ணனுடைய குடும்பம், அப்புறம் அந்த ஒரு தாத்தாவோட குடும்பம் இதெல்லாம் வந்து நமக்கு இல்ல நம்மள சிறு வயதிலேருந்து பார்த்தவங்க. அவங்க நமக்கு நெறைய சரிங்க. ஒத்துழைப்பா இருந்தவங்க. அ ம். அந்த அண்ணன் பொறுத்தவரைக்கும் அவரு இறந்து போவாருன்னு எதிர்பார்க்கவே இல்ல. அவரு இளம் வயதிலே இறந்துட்டாரு. அப்போ நானு பொதுவா நம்ம சடங்குகளுக்கெல்லாம் மாட்டேங்க. திருமணம் இது எதுக்குமே போறதில்ல. ஆனா ஏதோ மரணம் நேர்ந்தா அ ஓரிரு நாட்களுக்கு பிறகு தனியா போய் பேசிட்டு வர்றது என்னுடைய வழக்கம். திருமணத்துக்கு கூட அப்படிதான் செய்வேன். அந்த மாரி இவரு தவறிட்டாருன்னோன, அவங்க மனைவியெல்லாம் எனக்கு தெரியாது. நீண்ட காலமா நமக்கு எந்த விதமான
தனிப்பட்ட உறவு இந்த மாரி செம்மைக்கு வெளியிலலாம் எனக்கு கிடையாது. இப்போ போகும்போது அது ஒரு பெரிய குடும்பம் தான். இருந்தாலும் எனக்கு என்னமோ அவங்க ஒண்ணும் அவங்களுக்கு என்ன தெரியாது. அந்த பெண்ணுக்கு என்ன தெரியாது. ஏதோ ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ஒரு எண்ணம் வருது. இவங்களுக்கு ஒரு தேவை இருக்கு. அத அண்ணன் எதுவும் சேர்த்து வைக்கல. ஒரு முறையான தொழில் கூட இல்லாம இறந்துட்டாரு. அப்படின்னு தோணுது. அப்புறம் அம்மா விட்டு தான் பேச சொன்னேன். நம்ம அவங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கான்னு கேளுங்களேன் அப்படின்னு. பார்த்தா இருந்துச்சு. என்ன அடுத்து என்ன செய்றதுன்னே தெரியல. ஒரு இளம் வயதில இறந்து போயிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு கூலி வேலைக்கு போறவர் மாரியானவர் தான் அவரு. சரிங்க. அன்றாட கூலிக்கு போறவரு. ஆனா ஏதோ ஒரு சின்ன வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. 2 குழந்தைகள வச்சுட்டு ஒரு இளம்பெண் என்ன செய்வாங்கன்னு நெனச்சே பார்க்க முடியல. நம்ம நெனச்சா பயமா இருக்கு. எப்படி அவங்க ஒரு மாத உணவுக்கு கூட என்ன செய்வாங்க? அப்படின்னு வருத்தமா இருந்தது. அப்போ நாம அ க உடனடியா அவங்களுக்கான மாதத்தொகை நம்ம அந்த மாதத்துலேருந்தே நம்ம ஒத்துக்கிட்டோம். அ அது ஆச்சு கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. சரி. குடுத்துட்டு செலுத்திட்டு இருக்கோம். அது உங்களுக்கெல்லாம் தெரியும். இதுல என்னன்னா 1 மாதம் வந்து நான் மறந்துட்டேன். நான் பொதுவா வழக்கம் என்னன்னா, அ 1ஆம் தேதி பணம் செலுத்தக்கூடாது. அதற்கு முந்தைய மாதம் 27, 28ஆம் தேதி அவரவருக்கான நிதி போயிடணும். இது ஆமா. அதுதான் ம். இப்ப அதுதானே முன்னாடி சொல்லியிருக்கேன். போட்டுருங்க. ஆமாமா. இப்ப அதான் உங்க எல்லாருக்குமே அது இப்ப தெரியும். நடைமுறை என்னன்னு தெரியும். அது 1ஆம் தேதி விடியும் பொழுது அவங்களுக்கு பணம் வருமான்ற எண்ணம் கூட இருக்கக்கூடாது. அது 29 போயிடணும். அதிகம் போனா நான் 27 தான் சொல்லுவேன் வழக்கமா. 26, 27ன்னு. ஆனா, அந்த 1 மாதம் நான் ஏதோ வகுப்புகள், பணிகள்ல ஏதோ மறந்துட்டேன். எனக்கு கவனமே எனக்கு இந்த தேதி இது எதுவுமே பொதுவா நினைவு வராது. 5ஆம் தேதிக்கு பிறகு நான் தொகைய போட்டு விடுறேன் அவங்களுக்கு. போட்டு விடுற போட்டு விட்றேன். அந்த பெண் என்னன்னா, அம்மாவ கூப்ட்டு, அ "அண்ணன் ஏதோ சிரமத்துல இருக்காங்க போல தெரியுது. நாங்க வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கிறோம். இனிமே செய்ய வேண்டாம்னு சொல்லுங்கன்னு" சொல்லிட்டாங்க. ஓ! உடனடியா சரி. நம்ம சிவபிரகாஷ் அண்ணன் தான் அப்ப இத பார்த்துட்டு இருந்தாரு. ம். அண்ணன் தான் அந்த நிதி செலுத்துற வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தாரு. சரிங்க. அண்ணன கூப்பிட்டு "உண்மையிலேயே அவங்களுக்கு தேவை இருக்குதா?" அப்படின்னு கேளுங்கன்னா, இப்ப உரையாடி பார்க்கும்போது, அவங்களுக்கு உண்மையிலேயே தேவை இருக்கு. ஆனா, அந்த தாமதம் வந்து நான் ஏதோ நெருக்கடியில இருந்து அவங்களுக்கு செலுத்துறதா அவங்க நெனச்சுக்கிட்டு, அவ்வளோ ம். வறுமையிலயும் அத மறுத்தாங்க. அப்புறம் நான் ம். அதெல்லாம் நினைக்க வேணாம்னு சொல்லுங்கன்னு. இப்ப கூட இதுவரைக்குமே நான் அவங்கள அன்று சந்திச்சது தான். அந்த அண்ணன் இறந்து போன பிறகு போய் பார்த்தது தான். இதுக்கப்புறம் நான் இதுவரையும் அவங்கள பார்க்கல. பேசுனதும் ம். இல்ல. ஆனா சரி. அப்படி ஒரு நம்ம மேல அவங்களுக்கு ஒரு அக்கறை இருந்தது. ஒரு நெகிழ்ச்சியா தான் இருந்துச்சு. அவங்க அதுக்கப்புறம் 2, 3 முறை கேட்டாங்க. அண்ணனுக்கு சிரமமா இல்லையா? இப்படி தொடர்ந்து பண்றாங்க. அப்படின்னு சரி. 2, 3 முறை கேட்டாங்க. இதெல்லாம் ம். எப்படி ஒரு என்ன சொல்றது? இது புரியல. இப்படி இருக்க முடியுமா? அப்படின்னு. அதுதான் அவங்களோடது. மற்றது தாத்தாவோட குடும்பம்லாம் நமக்கு பெரிதா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அவங்களுடைய ஒரு இக்கட்டான நிலைமையில நான் மட்டுமல்ல, அங்க நம்ம நம்ம சீர்உணவு செவ்வி வந்தது இல்லையா? நம்ம ஆமா. செம்மலர் சின்னாயி. ஆமா. ஆமாங்க. அவங்களும் ஒரு பகுதி தாங்குறாங்க அவங்கள, அந்த குடும்பத்த. ம். ம். சரி. நாமும் நாமும் இருக்கோம். அப்புறம் தனிப்பட்ட முறையில என்னுடைய தாய், தகப்பனும் கூட சில ஒத்துழைப்புகள்லாம் குடுத்துட்டு இருக்காங்க. சரி. இது பார்த்தா இப்போ ம் கொஞ்சம் ஒரு ஆழ்ந்து இத பற்றி எண்ணி பார்த்தா, இந்த ம். மாரியான ஒத்துழைப்புகள் இல்லன்னா என்ன ஆவாங்க இப்படிப்பட்டவர்கள்ன்னு விடை தெரியல. என்ன ம். ஆவாங்க? அ பணம் அதாவது நிதி கிடைச்சிரும். அதாவது அதுக்கு அவங்க எவ்வளோ கூடுதலா உழைக்கணும். குழந்தைகள கவனிக்க முடியாம போகணும். நிச்சயமா. அ ம். இல்ல எவ்வளோ ஒரு துயரம் அது. ஒரு 3 வேள சாப்பிட முடியும். அ ம். அது ஏதோ ஒரு குறைந்த அளவு வாடகை குடுக்க முடியும். அதுக்கு யாரோ இருக்காங்கன்றது வந்து ஒரு கைவிடப்பட்ட ஒரு இக்கட்டுல இருக்கிறவங்களுக்கு, அது எப்படி ம். ஒரு ஒரு அடித்தளமா இருக்கு. அது இல்லன்னா அந்த நிச்சயமா. அடித்தளம் ஆடிட்டே இருக்கும். இந்த மாதம் வாடகை என்ன பண்றது? இந்த மாதம் அரிசி வாங்க முடியுமா? காய்கறி வாங்க முடியுமா? இது இப்படியேவா ஒரு வாழ்க்கை இருக்க முடியும்னு நெனச்சு பார்த்தா ரொம்ப வேதனையா இருக்கு. அ
அது மாதிரி பல கோடி மக்கள் இருக்காங்க. ம். அது நம்ம இந்த எண்ணிக்கை பெருகணும். இந்த குடும்பங்களோட எண்ணிக்கையெல்லாம் பெருகணும். அடித்தளம் ஆட்டமில்லாத அளவுக்கு ஒரு சில சில 100 குடும்பங்களையோ அல்லது சில 1000 குடும்பங்களையோ தாங்கி ம். பிடிக்கணுன்றது தான் எனக்கு விருப்பம். அதுதான் இறைவனை வேண்டுகிறோம். அவர் அருள் இருந்தால் அதுவும் நிகழும். இதுதான் நான் புரிஞ்சுகிட்டது. இவங்க கூடலாம் உறவாடும்போது, ஊடாடும்போது நான் புரிஞ்சுகிட்டது இதுதான். ம். அடுத்து செம்மையாம் அரவணைப்பது வந்து ஒரு கோவில் பணியாளர். இவரு ஆலயத்த நல்லா பராமரிப்பார். ஆனா, இவரு ஆலய பணிக்கு தக்க ஊதியம் வந்து கோவில்லருந்து கிடைக்கல. திருவிளையாட்டம் அ ஆலயம் உழவார பணிக்கு 3 வருடத்துக்கு முன்னாடி போனபோது, இத கவனிச்சு, அப்ப இருந்தே இவருக்கு தேவையான உதவிகள பண்ணிட்டுருக்கீங்க. மாத ஊதியம் மட்டும் இல்லாம, இவரோட இன்னும் பல சிக்கல்களை எல்லாம் கூட தீர்த்து, ஆலய பணி மட்டுமே பார்த்தா போதுங்கிற அளவுக்கு நிறைவா இருக்கிற மாரி ஒரு சூழல அவருக்கு அமைச்சு குடுத்துருக்கோம். அதே மாதிரி ராமநாதபுரம் நீர்நிலை பணி பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். சீமை கருவேல மரங்கள் வந்து அந்த மண்டி கிடந்தது. அந்த ராமநாதபுரம் நீர்நிலையில எல்லாம். அங்க இன்னைக்கு தாமரையே வந்துருச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பணிக்கு பெரிதும் உறுதுணையா இருந்த மேலக்கோட்டையை சேர்ந்த ஒரு பெரியவர். அவர் வந்து இறந்துட்டாரு. அவர் மனைவி வசிக்கும் வீடு இடிந்து, சிதிலமாகி ரொம்ப குப்பை போல இருப்பத பார்த்துட்டு, அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நெனச்சு, அவங்கள யாம் குடும்பத்துல இணைச்சிருக்கோம். அவங்களோட வீட்ட சரி பண்ணி குடுத்து, அவங்களுக்கு தேவையான தொகையும் மாதந்தோறும் அனுப்பிட்டுருக்கோம். ஆ இவங்க 2 பேர் பற்றி உங்க கருத்து என்ன? திருவிளையாட்டம் வந்து எனக்கு ஒரு உறவான கோயில்களில் ஒன்று. ஒரு ஆழ்ந்த உறவு உண்டு. எனக்கும் அங்க அந்த அன்னைக்கும், இறைவனுக்கும் உண்டு. அ அங்க இருக்கக்கூடிய அவர் வந்து பார்த்துக் கொள்ளக்கூடிய அந்த இளைஞர் வந்து அவரு அ திருமணமே செஞ்சுக்கல. அது திருமணம் செஞ்சு அவரும் விரும்பல. யாரும் பெண் தரவும் இல்ல. இந்த மாரி உள்ளவங்களுக்கு யாரும் உடனே தரவும் மாட்டாங்க. அவரு வேற எந்த வேலைக்கும் போறதில்ல. ஏன்னா நம்ம போகும்பொழுதெல்லாம் அவரு தான் அத தூய்மைப்படுத்துவாரு. அவரு தான் பூசைகள் செய்வாரு. விளக்கு பொருத்துறது எல்லாமே அவரு தான். அப்போ அ இப் உழவாரத்துக்கு முன்பே நான் சொல்வது வந்து ஒரு ஒரு 6, 7 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்தே 6, சரி. 7 ஆண்டுகளாவே நம்ம அவருக்கு ஒரு ரொம்ப சிறிய தொகை மாதம் குடுத்துட்டு இருந்தோம். ஆ அந்த நிகழ்வே ஒரு வியப்பு தான் எனக்கு. நான் அவ்வப்பொழுது போறது உண்டு. நான் ஒரு முறை போறேன். அங்க சரிங்க. போகும்பொழுது யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த கோயில்ல யாருமே ம். வரமாட்டாங்க. உள்ள போய் நம்ம ம் வந்து என்ன உட்காந்துருக்கோம். உள்ள உட்காந்துட்டு இருக்கும் பொழுது, அ ம் இங்க உள்ள அந்த இளைஞனை பற்றி குறிப்பிட்டு, "அவனுடைய தேவைகளை பார்" அப்படின்னு ஒரு உணர்த்தல் வருது. அது ஆமா. நான் பொதுவா சரி. நான் அவரோட உடனடியா பேசிட மாட்டேன் நான் எல்லார்ட்டயும். அ ம். அதனால நான் வருவேன். அவரு ஒரு திறந்து விடுவாரு. அவரு அவரு என்ட்ட பேச மாட்டாரு. அப்புறம் நான் போனோனே அவரு கதவ சாத்திடுவாரு. இவ்வளதான். இவ்வளதான் நடந்துட்டு இருக்கும். அங்க நம்ம அந்த கோயில மொத்தமா மீட்டெடுத்தது நம்ம ஒரு ஜெய்சங்கர் அண்ணன் அவங்க குடும்பத்தினர் தான். ரொம்ப சிதிலடைந்த கோயில மீட்டெடுத்தவங்க அவங்க ம். தான். சரிங்க. அவங்க இவங்க கூட வருவாங்க. அன்று என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு வந்து உள்ளுக்குள்ள அப்படி ஒரு அழுத்தம். அ இ இ இவர பற்றி எந்த தகவலும் எனக்கு தெரியாது. போனோனே இந்த இளைஞனை குறிப்பிட்டு, "இவன ம். பாரு" அப்படின்னு ம். ஒரு வருது. நமக்கு இவர பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஆனா ம். என்னால அந்த அமர்ந்திருக்க கூட நிம்மதியா முடியல. எனக்கு அதான் நினைவு. ஒரு ம். உளைச்சலாவே இருக்கு. என்னன்னு புரியலையேன்ட்டு, அப்புறம் நான் அந்த அண்ணன்ட்ட சும்மா பேச்சு குடுத்து கேட்டேன். "இவரு என்ன செய்றாரு? இவருடைய தேவைகள் என்ன?" அப்படின்னு கேட்கும்பொழுது சொல்றாரு, ம்.
கோயில் பணி தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. அவங்களும் உதவி செய்றாங்க. அவங்க தான் அவர அடிப்படையா பார்த்துக்கிட்டவங்க. அ கூடுதலா ஒரு செல்வந்தர் மாதம் ரூ. 1000 குடுத்துட்டு இருந்தாரு. சரிங்க. அவரு இந்த மாதத்திலேருந்து இனி தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இப்பதான் அந்த தகவல் வந்தது. ம். ம். என்ன பண்றதுன்னு தெரியல. ஏதாவது ஏற்பாடு பண்ணணும்னு அவர் சொல்றாரு. ம். சரி. எனக்கு உடனடியா நான் அப்புறம் தொகைய ஒத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் அந்த தொகையை உயர்த்திட்டோம். இதுதான் அப்போ இ- இறைவன் அ இறைவன் உணர்த்துறான்னா, வெறும் அண்ட கொள்கைகளும், அணு கொள்கைகளும் உணர்த்துறான். இல்ல. அவன் அன்புல உணர்த்துறான். ம். எனக்கு அவரு அப்படி ஒரு அழுத்தத்த குடுத்துட்டாரு அன்னைக்கு இறைவன். "இவன பாரு நீ முதல்ல" அப்படின்னு. பார்த்தா, சரியா ஒருத்தர் என்னால இனி தர முடியாதுன்னு சொன்ன அன்னைக்கோ அல்லது அது அடுத்த நாளோ நான் அங்க போயிருந்திருக்கிறேன். சரிங்க. அப்புறம் அப்ப தொடங்குனது. இன்றைக்கு நீங்க சொன்னது போல அவருக்கு ஒரு ஊதியம் போலவே ஒரு தொகை குடுத்துடுறோம். நெறைய அவரோட கடன், சின்ன சின்ன கடன்கள் எல்லாம் நம்ம என்ன நீங்கலாம் அவரோட உரையாடினீங்க. நீங்க மாதவன் அ ம். எல்லாரும் இணைந்து இன்னைக்கு அவருக்கு கடனே இல்ல. இல்லையா? ஆமா. ஆமாங்க. இருந்த ஒரு இதெல்லாம் அடைச்சாச்சு. அடைச்சுட்டு இப்ப அவருக்கு மாத ஊதியமாகவே நம்ம ஒரு தொகை குடுக்குறோம். இதுதான். ம். அப்புறம் அவரே சொன்ன பிறகு நம்ம அவர அப்படிதான் பார்த்துக்கணும்னு பார்த்துக்கிறோம். அ ம். அப்ப என்ன இவங்க மேலக்கோட்டைக்கு ஒரு முறை சரவணன் நீர்நிலை பொறுப்பாளர் குரு சரவணன் போறோம். சரி. போனா அங்க அந்த ஒரு ஐயா அவர் ஒரு இஸ்லாமிய சமயத்தை சேர்ந்த பெரியவரு. அவரு ஏன்னே தெரியாது நீர்நிலை பணிகள் நடக்கும்பொழுது என்கிட்ட அவரு ஏதோ நிறைய உறவாடின மாரியே பேசுவாரு. மற்றவர்கள்லாம் கொஞ்சம் ஒரு தயங்கி நிப்பாங்க. இவர் மட்டும் அப்படி நடந்துக்க மாட்டாரு. ஒரு சிறிய இருசக்கர வாகனம் வச்சிருப்பாரு. ஒரு இளைஞர் போல தான். அதிவேகமா வருவாரு, அதிவேகமா போவாரு. என்கிட்ட அவருடைய ஊர்ல உள்ள நீர்நிலைகள்லாம் எப்படி சீமக்கரு வெள்ளமா மண்டி இருக்குன்னு காமிக்கிறதுக்காக கூப்பிடுறாரு. நானு, சரவணன், அ சரிங்க. அந்த ஐயா, அப்புறம் யாரோ ஒரு சிலர் கூட வந்தவங்கலாம் போறோம். பொதுவா ஒரு இடத்த பார்க்கலாமா, அங்க போலாமா அப்படின்னு இப்போ சரவணன் எல்லாமே கூட ஒரு வற்புறுத்தி என்ன கூப்பிட மாட்டாங்க. இவரு சரி. இவரு என்னன்னா, "நீங்க வாங்க போலாம்" அப்படின்ட்டாரு. ம். அப்போ ஒரு இடத்துக்கு போனா, "நீங்க வாங்க அங்க போலாம்" அப்படின்னு கூப்பிட்டுட்டு அவரு முன்னாடி வண்டி ஓட்டிட்டு போயிடுவாரு. சரி. நம்ம நம்ம பின்னாடி நம்ம வாகனத்துல நம்ம பின்னாடி போகணும். அவரு ஒரு ம். பதிலுக்கு கூட காத்திருக்க மாட்டாரு என்ட்ட. அப்புறம் சரி. போய் பார்த்தோம். 3 நீர்நிலைகள் காமிச்சாரு. எல்லாமே சரி. சீமக்கருவேலம் மண்டி கிடந்தது. ம். அ அப்புறம் சென்னை மரபுக்கூடலுக்கு அவரு வந்தாரா? அல்லது நான் அங்க இருந்தப்ப தொலைபேசியில பேசினாரான்னு நினைவில்ல. என்னமோ அதோட ஒரு நெருங்கிய மரபுக்கூடலோட அவர் எனக்கு ஒரு நினைவு. அப்ப கூட ரொம்ப உரிமையா தான் பேசுவாரு. அதே நேரத்துல மிகுந்த மரியாதையா அவரு வயதுக்கு மீறி மரியாதை குடுப்பாரு. அப்படி. அது என்னவோ அப்படி ஒரு உறவு ஓரிரு முறை தான் அவர நான் சந்திச்சிருக்கிறேன். இது நடந்து முடிஞ்சு, சரிங்க. அப்புறம் நீர்நிலை பணிகள்லாம் அங்க மேற்கொள்றோம். மேலக்கோட்டையில. நானும் சரவணனும் சில ஆண்டுகளுக்கு பிறகு அங்க போறோம். இது இந்த ஊரடங்குக்கு பிறகு, இந்த முழு அடைப்பு நடந்தது இல்லையா? பெருந்தொற்று காலம். அதுக்கு அடுத்த ஆண்டு ஆமா. போறோம் நாங்க. ம். ஆ அந்த ஆண்டு தான் அந்த ஊரடங்கு முடியுது. நாங்க போறோம். போகும்போது சரவணனும், பாலான்னு அங்க பொறுப்பாளர் ஒருத்தர், நீர்நிலை பொறுப்பாளர் அவரு. ம். நாங்க எல்லாருமே அங்க போறோம். அந்த மேலக்கோட்டை நம்ம பார்த்த இடமான்னே எனக்கு நம்ப முடியல. ஆனா நம்ம செம்மை பெயர் பலகை இருக்கு அங்க. ம். மரங்கள்லாம் வளர்ந்துருச்சு. தண்ணி நிக்குது. ஒரு குளத்துல ம். பார்த்தீங்கன்னா, தாமரை அ இது ம். வந்துருச்சு. தாமரை கொடிகள் படரத் தொடங்கிடுச்சு. ம். நான் கூட அப்ப சொல்லியிருந்தேன். தாமரை அவ்வளோ எளிதெல்லாம் ஒரு நீர்நிலையில வளராது. அது ஒரு ம். நிலையான நீர் தன்மை வேணும், குளிர்ச்சி வேணும், இருள் வேணும் அதற்கு. இது நெறைய இருக்கு. ம். அப்படி ஒரு இடமா இது இவ்வளோ விரைவா மாறிடுச்சேன்ட்டு எனக்கு இவரு நினைவு அவரு "போய் பார்த்துருவோம் வாங்க" அப்படின்னு, "ஐயா பார்க்கலாம்" அப்படின்னு போறோம். அ ம். வீட்டுக்கு போனா தான் தெரியுது அவரு தவறிட்டாரு அப்படின்னு. ஓ! சரிங்க. பெரிய அதிர்ச்சியாவும், பெரிய துயரமாயிடுச்சு எனக்கு. பின்ன அங்க பார்க்கும்பொழுது நீங்க சொன்னபடி அந்த காட்சிகள நம்ம விவரிக்க விரும்பல. ரொம்ப வேதனையா ம். இருந்தது. அம்
அப்புறம் அவங்க அம்மையார்ட்ட அந்த அம்மாட்ட கேட்குறோம். என்ன மாதிரி செய்யணும், என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு நின்னுட்டு இருக்கிறேன். தயங்கி தயங்கி கேட்குறோம், என்னம்மா வேணும் அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணு வேணான்றாங்க அவங்க. பார்த்தாலே தெரியுது அவ்வளோ தேவைகள் இருக்கு. ஒண்ணு வேணான்றாங்க. நீங்க இதுல எனக்கு நான் இது ஏன் வியப்படைகிறேன்னா, நான் எல்லா எல்லைகளையும் பார்க்கிறவன். இந்த உடல்நல வழிகாட்டலுக்காக நம்ம மக்களை சந்திக்கும் போது சரி. ஒரு சிக்கலுமே இருக்காது. ஏதாவது சின்ன வயிற்று வலி இருக்கும், தலைவலி இருக்கும், இல்லைன்னா கால் வலி, இடுப்பு வலி இருக்கும். நம்ம எவ்வளோ உழுக்க முடியுமோ அவ்வளவு உழுக்குவாங்க உட்கார்ந்து. அந்த அளவுக்கு திரும்ப 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 வந்து கால் வலிக்குது, மேல் வலிக்குது, தலை வலிக்குது வந்துகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு சாதாரணமா உணவு பழக்கத்துல ஓய்வு எடுத்து சரி பண்ணிக்கூடியதா இருக்கும். இவங்களுக்கு பார்த்தா இந்த இந்த கையில பணம் இல்லாதவங்க கிடையாது. நான் சொல்றேன், இந்த மக்கள் இருக்காங்களே, நான் ஒரு அண்ணனோட மனைவி, அண்ணனுக்கு ஒரு சிரமமா அப்படின்னு கவலைப்படுறாங்க. இந்த அம்மா பார்த்தாலே தெரியுது, இவ்வளோ தேவைகள்ல இருக்காங்க, இவ்வளோ பற்றாக்குறைகள்ல இருக்காங்க. மாத்திரை பையா மாத்திரை வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு பல நோய்கள் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த மாத்திரை வாங்குறதுக்கு கூட எவ்வளவு தேவைகள் இருக்கும். அவங்க ஒண்ணும் வேணான்றாங்க. இப்போ அதனாலதான் நான் வியப்படைகிறேன். நான் இந்த எல்லையும் பாக்குறேன்ல, எனக்கு அவ்வளவு வியப்பு. அப்புறம் நான் வந்து சொன்னாங்க, எனக்கு மகன்கள்லாம் இருக்காங்க, நாங்க அவங்க பாத்துக்குவாங்க. நான் சொன்னேன், அம்மா நானும் உங்க மகன் தான். இன்னொரு மகன் ஏதாவது கேட்கறான், ஏதாவது வேணுமான்னு கேட்கறான், என்ன வேணும் சொல்லுங்கம்மா அப்படின்றப்ப அவங்க ஒண்ணு சொன்னாங்க. ரொம்ப தயங்கி சொன்னாங்க. அதை உடனடியா அப்போதிலிருந்தே நம்ம அதை செயல்படுத்த தொடங்கிட்டோம். அது இப்ப நீங்க எல்லாமே உரையாடிட்டு இருக்கிறீங்க அவங்க கூட, உங்களுக்கு தெரியும். அப்புறம் அம்மாவோட வீடை வந்து சுத்தம் பண்றதுக்கு அங்க பாலா உடனடியா ஆட்கள் எல்லாம் வரவழைச்சு அந்த வீடெல்லாம் சுத்தம் பண்ணி அவ்வப்பொழுது பார்த்துக்கிறோம். இத ரொம்ப நெகிழ்ச்சியா தான் இருந்துச்சு. அந்த அம்மா அவ்வளோ மருத்துவம். அதன் பிறகு தயங்கி ஒரு கேட்டாங்க. அவங்களுக்கு இப்ப அது ஒரு நிறைவா இருக்கு. அந்த ஐயா ஏன் உறவாடினாரு, அப்படி வந்தாரு அப்படின்றதெல்லாம் ஒரு மாதிரி புரியுது. ஏதோ ஒரு ஒரு உறவு இருக்கு நமக்கு அவருக்கும். அது என்ன வேற என்ன, அவர் யாரா இருந்தா என்ன, அன்பு தானே, தாய்மை தானே, அந்த ஒரு உறவு இருந்திருக்கு அப்படின்றது நமக்கு அது புரியுது. தஞ்சையில ஒரு ஆலயம், திருவிளையாட்டத்துல ஒரு ஆலயம் மற்றும் செம்மைவனத்துக்கு பக்கத்துல ஒரு அன்னை ஆலயம். இங்கெல்லாம் மாதம் 25 லிட்டர் வரைக்கும் எண்ணெய் மற்றும் இங்க பணியாற்றிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, கோவில் பணியாளர்களுக்கெல்லாம் மாத ஊதியம் யாம்ல இருந்து தந்துட்டு இருக்கோம். இப்படி செய்வதற்கான எண்ணம் வந்து உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. ஆமா. அப்ப திருவிளையாட்டத்துக்கு நம்ம எண்ணெய் குடுக்கல. மற்ற 2 கோயில்களுக்கும் குடுக்குறோம். இதுல எங்க தொடங்குதுன்னு எனக்கு புரியல. ஏன்னா தஞ்சை கோயில் தான் எனக்கு அது எனக்கு ஒரு 100 வீடு போல தான் எனக்கு தோன்றும். அதுவே எனக்கு பள்ளி. அதுதான் எனக்கு அதுக்கு எல்லாம் எனக்கு அப்படி அதுதான் தாய் வீடு. அதுதான் எனக்கு. நம்ம அங்க போகும்பொழுது நான் முன்பெல்லாம் அந்த ஊழி நூல், இந்த மூலநூல், ஊழி நூல் பாடங்கள் நமக்கு வழங்கப்பட்ட காலத்துலலாம் நான் காலையில 4 மணிக்கெல்லாம் நான் எழுந்துட்டு 5:30 மணிக்கெல்லாம் அங்க உள்ள போயிடுவேன். கோயிலுக்குள்ள போயிட்டு அப்புறம் ஏதாவது எனக்கு அதுக்கு மேலேயும் இருப்பு கொள்ளாது. பாடங்கள் அது பெறணும்ன்ற ஒரு முனைப்பு, ஒரு துடிப்பு இருந்துட்டே இருக்கும். அது என்ன அப்புறம் அது பொதுவா அமைதியா இருக்கும், கூட்டம் இருக்காது. அந்த மாதிரி போகும்பொழுது ஒரு அந்த அதிகாலை நேரத்துல அந்த அர்ச்சகர்கள் அது பெரிய கோயில் இல்லையா? அவ்வளோ பெரிய கோயில்.
ம். குடம் குடமா தண்ணிய தூக்கிட்டு ஒவ்வொரு ஒரு அம்மையப்பர்த்து அந்த ஆவுடையார் திருமேனி அங்கதான் கோயில் சுற்றிலும் இருக்குமே, நூற்றுக்கணக்குல இருக்கும். ஆமாங்க. ஒவ்வொன்னுக்கும் அப்படி ஊத்திட்டே வர்றத அன்றாடம் பார்த்துட்டே இருப்பேன். அவரு ஒருத்தரு இப்ப நம்ம யாம் குடும்பத்துல இருக்கிறவர் வந்து அவருக்கு ஒரு அப்பவே ஒரு 60 வயது இருக்கும். 60க்கு மேல கூட இருக்கும். சரிங்க. எனக்கு வியப்பா இருந்துச்சு. கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. இந்த வயதுல அன்றாடம் அப்ப அவரு எத்தன மணிக்கு எழுந்திருக்கிறாரு? அவரு இவ்ளோ குடம் தண்ணிய தூக்கி தூக்கி ஒவ்வொரு ஆவுடையார் திருமேனிக்கும் ஊத்திட்டே வந்து, நம்முடைய எம்பெருமான் திருவுருவத்துக்கு அ அப்படி அது இந்த காட்சியே ஒரு மாரி ஒரு கலங்கச் செய்யும். அப்படி அத கழுவி, அப்புறம் அதுல இந்த மக்கள் மாலை போடுறேன், வேட்டி கட்டுறேன்னு அந்த இடத்த குப்பையாக்கி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் அவரு ஒண்ணொண்ணா எடுத்து வெளியில போடுவாரு. இத அன்றாடம் செய்யணும். அது முடிச்சுட்டு அடுத்து பல சந்நிதிகளுக்கு அப்படியே ஒரு ஒரு குடம் தண்ணி தூக்கி ஊத்தணும். ஏன்னா, அங்க வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, கோயில்ங்கிறதுனால எங்க பார்த்தாலும் நினைச்ச இடத்துல தண்ணி தொட்டி வச்சுக்க முடியாது அது. முறையா ஆமா. பராமரிக்கிறாங்க. அதனால நீங்க வந்து ஒரு ம். 200 அடிக்கு தள்ளி ஒரு தண்ணி தொட்டி இருந்ததுன்னா, அங்கிருந்து தூக்கிட்டு வரணும், மறுபடியும் போணும். இது ம். ம். பார்க்குறவங்களுக்கு தான் அதோட நான் சொல்றது புரியும். நீங்க வேணா கற்பனை தான் பண்ணிக்கணும். எனக்கு அது வியப்பா இருந்துச்சு, வருத்தமா இருந்துச்சு. நான் சரி. வழக்கம் போல தான் நான் போய் பேச மாட்டேன். எனக்கு அது ஒரு மாரி ம். கூச்சமா இருக்கும். ம். இவங்களுக்கெல்லாம் என்னதான் இதுல அதாவது ஒரு மனநிறைவு இருக்குன்றது புரியுது. அது இல்லாமலாம் இத யாரும் செஞ்சிட முடியாது. இவங்களுக்கு ஒண்ணும் வருமானம்லாம் கிடையாது அதுல. அந்த இந்த ம். தட்ல விழறதெல்லாம் வேற இடத்துல விழறது. இந்த மக்கள்லாம் இதெல்லாம் யாரு இப்படிப்பட்ட அர்ச்சகர்கள்லாம் நம்ம இந்த பக்த கோடிகள் கண்ல கூட தெரிய மாட்டாங்க. அதுகெல்லாம் போய் வேற எங்கேயாவது கொட்டிட்டு கிடக்கும். ஆனா இவங்கெல்லாம் சரிங்க. பாவம் இப்படிதான் பல பேர் பல அர்ச்சகர்கள் இருக்கிறாங்க. ரொம்ப வருத்தம். ம். இவங்க தான் கோயில பார்த்துக்கிறவங்களே. ஆ ம். இவங்க இல்லன்னா அந்த கோயிலோட தூய்மையும் கிடையாது. அங்க திருமேனிக்கரிய ஒழுங்குகள் இருக்காது. அப்புறம் நம்ம அவங்க காந்திமதிட்ட நான் சொன்னேன். இந்த மாரி இருக்கு. இவங்களுக்கு ஏதாவது நம்ம என்ன செஞ்சிட முடியும்? ஆ ஒரு நிதி தானே தர முடியும். அந்த நிதிய விட ம். இருக்கிறோம். நாங்க சரி. இருக்கிறோம். உங்கள பார்க்குறோம். நாங்க இருக்கிறோம். அப்படின்னு ஒரு ம். ஒரு ஒரு உணர்ச்சி. அது அவ்வளதான். ஒரு ம். நம்பிக்கை உணர்ச்சின்னு வைங்களேன். யாரோ இருக்காங்க. நம்மள பார்த்தாங்க. நமக்கு ஏதாவதுன்னா அவங்ககிட்ட கேட்கலாம். அப்படி ஒரு குடுப்பமே அப்படின்ட்டு அவங்ககிட்ட சொன்னா, காந்திமதி தான் போய் அவங்ககிட்ட அந்த ஐயாட்ட பேசி பார்த்தா அவரு மட்டும் இல்ல, அவருடைய மகனும் வேலை இளைஞர். ம். அவருக்கு அப்போ 30 வயது இருக்கும். அவரு வேலை கிடைச்சும் போல. அவரு நான் இங்கேயே இருந்துக்கிறேன். நான் அவங்கலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, "சுவாமிய விட்டுட்டுலாம் போ முடியாது." அ ஆ. அப்படிதான். "சுவாமிய விட்டுட்டு நான் எங்க போறது?" சரி. அப்படின்னு அவரு ம்ஹ்ம். இவரு பின்னாடி தண்ணி தூக்கிட்டு அலையிறாரு. ம். அ அவரு இப்ப வேலைக்கு போனாருன்னா கூடுதலா சம்பாதிக்கலாம். அப்ப என்ன தெரியுமா? அறநிலையத்துறையில அப்ப இருந்த ஊதியம்? ரூ. ம். சரி. 3000 மாத ஊதியம். ஓ! இவங்களோட மாத ஊதியம் நிச்சயமா ரூ. 3000. பத்தாது. ம். இதுல அந்த ஐயா வந்து ஓய்வு பெற்றுட்டாரு. அவருக்கு ஊதியமே கிடையாது. ம். இந்த 60 வயதுக்கு மேல வந்து தண்ணி தூக்கி ஊத்திட்டு இருக்காருல்ல, அவருக்கு ஊதியமே கிடையாது. ஆமா. ஆனா அவர் அந்த வேலைய ம். செஞ்சுட்டு இருக்கிறாரு. செஞ்சுட்டு. அ சரிங்க. மகனும் வேறு வேலைக்கு போலாம். ஆனா அந்த பையன் போல. அவரு வாங்குற ம். ஊதியம் ரூ. 3000. அப்ப அதன் பிறகு வந்து ம். தான் அ 5000 மாத்துனாங்க. அதுதான் உயர்வு. இப்போ நம்ம அந்த 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 காலத்துல இருந்து அவங்களுக்கு மாதம் மாதம் ஒரு அப்பா தகப்பன், பிள்ளை 2 பேருக்குமே ஒரு 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 நிதி பங்களிப்பு குடுத்துட்டு இருக்கிறோம். அப்போ சரிங்க. எண்ணெய் அவரு எண்ணெய்க்குமே பல பேர்ட்ட போய் கேட்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது அம் என்ன சொல்றது? இதுக்கு மேல சொன்னா புலம்பலாயிடும். அப்புறம் நம்ம அம் அத அத வந்து செஞ்சுருக்கோம். அது அவரு காந்திமதி தான் அத அங்க மாதம் மாதம் கொண்டு போய் குடுக்குறது இது எல்லாமே அவங்க பார்த்துக்குவாங்க. சரிங்க. ஆ இதுதான் அங்க. பின்ன அன்னை நம்ம குறும்பூண்டி அன்னை வந்து அது ஒரு அது ம் அ எல்லாமே உறவு தான் நமக்கு. அ அவள் என்ன? அவள் தாய். அப்படி ம். நெறைய இருக்கு. ம் அ ஒரு உறவின் அடிப்படையிலான நிகழ்வுகள் நெறைய இருக்கு எனக்கும் அன்னைக்கும். அ அங்கேயும் அப்படிதான். அது ஒரு சிறு கோயில் தான். நீங்க எல்லாமே வந்திருக்கிறீங்க. ம். ஆலமரத்துக்கு கீழ ஒரு சடை விரித்தான் போன்ற இறைவன் சடை விரித்து நிக்கிறது மாரி இருக்கும் அந்த ஆலமரம்.
அதன் கீழ் அன்னை இருப்பா. மக்களுக்கு ஒண்ணு சொல்லணும். அத சொன்னா தான் அவங்களுக்கு புரியும். இப்ப நம்ம பூண்டு பாகு சொல்லிக் குடுக்குறோம் இல்லையா நெறைய பேருக்கு. ஆமாங்க. அந்த பூண்டு பாகுன்ற மருந்து எனக்கு ம். உணர்த்தியவள் அந்த அன்னை தான். ஒரு சரி. இக்கட்டான நிலைமையில, ஒரு இக்கட்டான நிலை ஒருத்தவங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு என்ன மருந்து குடுத்தாலுமே, அ ம். வயிற்றுல உள்ள வாதமும், கோழையும் வெளியேறாது. இன்னும் ரொம்ப ம். ரொம்ப புலம்பி வேண்டுனேன் ஒரு நாள் போய். ம். இதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலையேன்னா, அப்பதான் அந்த பூண்டு பாகு மருந்து அது மட்டும் இல்ல. ம். இலவம் இலவம் பற்று இருக்கு இல்லையா? இலவங்கொட்டை பற்று ஆமாங்க, போட்டு இப்போ ஆமாங்க. அம் அ இப்ப பலருக்கு அந்த மருத்துவத்த சொல்றீங்க நீங்க. சொல்றோம். எப்படி ஒரு உங்க உறவுக்கார பெண்ணெல்லாம் எப்படி படுத்த படுக்கையா இருந்து எந்திரிச்சாங்க. நிச்சயமா, ஒரே நிச்சயமா. முறையில அறுவை சிகிச்சை இல்லாம எழுந்திருந்தாங்க இல்லையா? ஆமாங்க. அ 1 வருடமா அவங்க அந்த தொல்லையில இருந்தாங்க. வெறும் அந்த மேல் பூச்சுலயே மீண்டு வந்துட்டாங்க. ஆமா. அதுக்கு முன்பு அப்படி ஒரு இதே போல அது மிக நெருக்கமானவர்களுடைய உடல் நலனுக்காக போய் வேண்டும் பொழுது, இலவங்கொட்டையில பத்தரைத்து போடணுன்றத உணர்த்தியவளே அன்னை தான். அதான் நான் சொன்னேனே, ம். அவளுக்கும் எனக்கும் அப்படி ஒரு உறவின் அடிப்படையிலான பல நிகழ்வுகள் இருக்கு. அந்த தாய்க்கும் ம். எனக்கும். அவ அப்படி ஒரு அன்னை. அ சரி. அது ம் அ அங்கே அந்த அது வந்து ஒரு ஊர்க்காரர் ஒருத்தர் தான் அத பார்த்துக்கிறாரு. அங்க அந்த எண்ணெய், மற்றது அவருக்கான ஒரு சும்மா ஒரு ஒரு ஊக்க நிதி மாரி ஒரு நிதி. அது நம்ம அத தொடர்ந்து குடுத்துருவோம். அது வந்து அது காந்திமதி தான் அதெல்லாம் அந்த தஞ்சை கோயில், குருமுடியெல்லாம் அவங்க போய் பார்த்துக்குவாங்க. பார்த்துக்கிறாங்க. சரிங்க. அ ம். ம், அதான். இதெல்லாம் நான் இதை வெளியில ம். பேசக்கூடாதுன்னு வச்சிருந்தேன் இத்தனை ஆண்டுகள். இப்போ சரி. இது ஒரு இது ஒரு ம். இது மறைவு கிடையாது, கள்ளத்தனம் கிடையாது. இதெல்லாம் ம். சொல்ல வேண்டாம்னு நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா இப்போ ஒரு செயல் ம். திட்டம்ன்னும் பொழுது எல்லாருக்குமானதா ஆயிடுது இல்லையே! என்னோட தனிப்பட்டது கிடையாதுல்ல. நிச்சயமா. அப்ப எல்லாருக்கும் இது தெரியணுன்றதுக்காக சொல்றேன். அது வேற எந்த வகையிலயும் யாரும் இத புரிஞ்சுக்க வேண்டாம். நம்ம இறைவன் தான் சரி. நமக்கு வழங்குறான். நம்ம வழங்குறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா அந்த திருத்தலங்கள் அ அந்த திருத்தலங்களை பேணுவோருடைய நிலைமை இதெல்லாம் இன்று வந்து கவலைக்கிடமா ம். இருக்கிறதுனால, ஒரு ம். தனி மனிதரா மட்டுமே நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்த காலம் முடிஞ்சு போச்சு. இப்போ ஒரு கூட்டு ம். பங்களிப்பு, கூட்டு உழைப்புல இந்த தலங்களையும், தலங்களை பேணுவோரையும் நம்ம பேண வேண்டியிருக்கு. அதனால சொல்றோம். வேற ஒண்ணும் இதுக்கு ம். நோக்கம் இல்ல. ம். சரி. நீங்க ஆற்றுப்படை வேலையா திருமதி காந்தாமணி அம்மா அவங்கள சந்திக்க சிறுமுகை பக்கத்துல காவிலிப்பாளையம் போயிருந்தப்ப, அங்க அன்னை ஆலய கிணறு ஒரு 15 வருடமா புழக்கத்துல இல்லாம குப்பையா இருந்தது. அ அத பார்த்துட்டு உடனடியா அத சுத்தம் செய்ய சொன்னீங்க. தேங்கி கிடந்த பழைய நீரெல்லாம் வெளியேற்றி கிணற்ற வந்து சுத்தம் செஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் புது நீர் நல்லா ஊற்றெடுத்து வந்ததால, தாய்மை கழகத்தின் மூலமா தண்ணீர சேமிக்க நீர்த்தேக்க தொட்டி வச்சு, அதிலிருந்து குழாய் மூலமா ஊர் மக்கள் தண்ணீர் பிடிச்சுக்கிற மாதிரி வசதி பண்ணி குடுத்துருக்கோம். இத வந்து கோவில் கிணறு பயன்பாட்டு தொடக்க விழான்னு ஒரு விழாவாவே எடுத்தோம். அந்த ஊர் மக்கள் கிட்டத்தட்ட 200 பேருக்கு மதிய உணவும் தயார் செஞ்சு, ஒரு கொண்டாட்டமான நிகழ்வா இருந்தது அது. அத தொடர்ந்து இன்னும் புழக்கத்துல இல்லாத கிணறுகள சுத்தம் செஞ்சு தர சொல்லி, அந்த மக்கள் உங்கள தொடர்ந்து அணுகுறாங்க. அந்த அளவுக்கு அந்த ஊர் மக்கள் உங்ககிட்ட நெருங்கி இருக்கிறது ரொம்ப நெகிழ்வா இருக்கு. எத்தனையோ பேர் அந்த கிணற பார்த்துட்டு கடந்து போயிருக்காங்க. உங்களுக்கு எப்படி அந்த எண்ணம் வந்ததுன்னு சொல்லுங்க? ஆம். அ அது என்ன எப்படி அ வந்தது என்று தெரியல எனக்கு. பொதுவா எனக்கு அது எப்பொழுதுமே நம்ம அப்படித்தானே இருக்கோம். சரி பொதுவா எத பார்க்கும்போதும் ம். நம்ம அ ம். அப்படி மட்டும் தான் நமக்கு பார்க்க வருது. சரி. அ. அதனால அது புதிதா எனக்கு இது சொல்ல தெரியல. அ ம். அவங்கள நம்ம அவங்க அம்மாவ பார்த்துட்டு வரும்பொழுது, நம்ம சென்னை நிகழ்வுக்கான ஆற்றுப்படை கூடலுக்காக அவங்கள போய் பார்க்க போனோம். ரொம்ப நாளா அவங்க வீட்டுக்கு வர சொல்லிட்டு இருந்தாங்க.
இது எல்லாமே சரி. அந்த அந்த ஒரு உறவின் அடிப்படையிலானது தான். அவங்க நீண்ட காலமா வீட்டுக்கு வரணும்னு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரிங்க. அவங்க மகன் அ செல்வா வந்து நம்ம இதுல செம்மை தொடர்புல இருந்தாலும் கூட, அவர் எனக்கு வந்து அவங்க மேல எனக்கு கூடுதலான ஒரு அம்மா மேல வந்து ஒரு என்னமோ ஒரு ஈர்ப்பு இருக்கும். அவங்கட்ட ம். பேசினதெல்லாம் இல்ல அதிகமா. சரிங்க. என்னவோ தெரியல அவங்க மேல எனக்கு ஒரு 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 ஈடுபாடு இருந்துட்டே இருக்கும். அ அம்மாவுக்கும் அப்படித்தான் நெனைக்கிறேன். அவங்க பொதுவா ரொம்ப உரிமையா தான் பேசுவாங்க. கொஞ்சம் தள்ளி நிச்சயமா. நின்று கூடுதலான ஒரு மரியாதை எல்லாம் கூட குடுத்து விலகாம, ஒரு நெருக்கமாவே பேசுவாங்க அவங்க. ஆமாங்க. அதனால அவங்கள பார்க்கணுன்ட்டு தான் போனேன். போயிட்டு வெளியில வரும்பொழுது, நம்ம வாகனம் நிறுத்தின இடத்திலேயே அந்த கிணறு இருந்துச்சு. பொதுவா நமக்கு தான் கிணறு, நீர்நிலைகள்னாலே போய் அத வேடிக்கை பார்க்கணுன்ற விருப்பம் தான். ம், ம், ம். அத வேடிக்கை பார்க்கணும்னு போனா ஒரே குப்பையா இருந்தது. எதிர்ல கோயில் வேற இருக்கு. சரிங்க. நான் கோயிலும் போற பக்கம் பார்க்கல நானு. ம். அது கோயிலுங்கிறதுனாலயெல்லாம் எனக்கு மரியாதை வந்துராது. ம். அது கோயில்னா எங்க பார்த்தாலும் கட்டி வச்சிருக்கிறாங்க. அது ஒரு ம். கட்டடமா தானே இருக்கு. ம். அது ஒரு வெறும் சடங்கு, ஒரு கட்டடம். அப்படித்தான் கோயில்கள் நெறைய இடங்கள்ல இருக்கு. அந்த கிணற போய் பார்க்கும்பொழுது, பார்த்தா எதிர்ல பார்த்தா அன்னையோட சந்நிதி அந்த கோயில். அது எனக்கு ப ஒரு வருத்தம் ஆயிடுச்சு. அன்னை பார்வையில இருக்கு நேரா அந்த அந்த ம். கிணறு. நீங்க தான் வந்தீங்கல்ல எல்லாரும். ஆமாங்க. அது அவங்க பார்வையில இருக்கு. அது குப்பையா கிடக்கிறது எப்படின்னு எனக்கு இதெல்லாம் ம். எப்படி நடக்குதுன்னு புரியல. எனக்கு தான் எனக்கு அதுதான் புரிய மாட்டேன்து. ஆ ஆனா அப்புறம் சொன்னேன். கொஞ்சம் கொஞ்சம் கோவமா தான் இருந்தது. அப்புறம் அவங்கள கூப்பிட்டு, "இது ஏதாவது செய்ய முடியாதா? இது நம்ம என்ன செய்யணுமோ நம்ம செஞ்சிடலாம்." சரிங்கன்னு சொன்னேன். அப்ப பூங்கோதை என் கூட வந்திருந்தாங்க. அது சரி. பெரிய ஆமாங்க. நல்வாய்ப்பா போச்சு. ம். தற்செயலா ம். வந்து சேர்ந்தாங்க அவங்க. சரிங்க. ஆ பூங்கோதை பூங்கோதை அப்படிதான். அது ஒரு மாரியான ஒரு உறவு. அது ஒரு அ ஒரு நல்ல ஒரு நெருக்கமான உரிமையோட தான் அவங்களும் என்கிட்ட நடந்துக்குவாங்க. சரிங்க. அப்ப அதனால அவங்கள்ட்டயும் உடனே இது ஏதாவது செய்ய முடியுமான்னு பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே சொல்லிட்டு வந்தாச்சு. அதன் பிறகு பூங்கோதை தான் அத எடுத்து செஞ்சது. சரிங்க. செஞ்சா அதுக்கப்புறம் ஊற்று வந்து புது ஊற்று ஒரு பகுதியிலேருந்து வந்தது. அதுல என்ன ஒரு அதான் ஒரு அன்னை அருள் தான். அதுல என்ன வியப்பு அப்படின்னா, அந்த கிணற வந்து சரி. நம்ம தூர் வாரணும்னு தொடங்குனோம். ஆனா தூர்லாம் முழுமையா வாரல. சேர் ம். எழுனோனே ஊற்று வந்துருச்சு. ஆமாங்க. அந்த ஊற்று வந்து குடிநீரா வருது இப்போ. குடிக்கும் தன்மை ம். கொண்ட நீரா இப்போ வருது. இதுக்கு முன்பு அந்த கிணற்றுல ஊற்று இருந்தது. சரி. ஆனா அது வந்து உவர் நீர். அது இந்த அவங்க ம் அ அந்த நெசவாளர்கள் வந்து துணி ம். வெளுக்கிறதுக்குன்னு அந்த கசப்பு தன்மை, உப்பு தன்மை அதிகமா உள்ள தண்ணீர பயன்படுத்துவாங்க இல்லையா? ஆமாங்க. அது அங்க அந்த அதற்கு தான் அந்த தண்ணீர பயன்படுத்தியிருக்கிறாங்க. அந்த கல்லு கூட இன்னும் அங்கேயே இருக்கு. அந்த கிணறு பக்கத்துல. ஓ! சரிங்க. ஆனா இந்த முறை வரும் ஊற்று வந்து குடிக்க தகுந்ததா வருது. நம்ம முழுமையா இன்சுவை ஆமாங்க. நீரெல்லாம் மாறிடல. ஆனா அந்த இது தொடங்கிடுச்சு. ம். அதனால தான் நம்ம அத ஒரு தொடக்க நிகழ்வா வைத்து நம்ம கூட எல்லாரும் ஆளுக்கு ஒரு குவளை குடிச்சோம். ஊர் ம். மக்களுக்கு அது குடிநீராக அது பயன்பட தொடங்கிடுச்சு. ம். இதுதான் வந்து அன்னையுடைய பார்வையில் இருக்கிற கிணறு இப்படிதான் இருக்கணும். ம். அப்புறம் என்ன அவ அன்னை? இந்த ஊர் மக்களுக்கு குடிநீரே இல்ல. ஆனா அன்னைக்கு ஒரு கோயில், அதுக்கு ஒரு வழிபாடு, சடங்கு நடக்கும்னா, அது என்னது இது? அது ஒரு கோயில் கிடையாதுல்ல. அது ஒரு கட்டுமானம் தான் அது. நிச்சயமா. அதுல அங்க இப்போ அ அன்னைட்ட வேண்டிக்கிறோம். அன்னை தானே அந்த ஊற்று குடுக்குறா. ம். நம்ம என்ன ஆமா. செய்றோம்? நம்ம வந்து ஏதோ செலவு பண்றோம். சேர் எடுக்குறோம். சேர் எடுத்தா நீர் வந்துருமா? நீர் இல்லங்க. வந்துட்டா அது குடிக்கிற தன்மையோட இருந்துருமா? இல்லை. நிச்சயமா இருக்காது. அதெல்லாம் நம்மட்ட இல்ல. அது ம். அன்னையுடைய அருள் தான். இப்ப ம். அன்னை பார்த்துட்டு இருக்கிறா. ஊற்று பொங்குது. மக்கள் குடிக்கிறாங்கன்றது பொருத்தமா இருக்கு. இல்லையா? ம். ஆமா. அந்த நிகழ்வு அப்படிதான் நடந்தது. அதற்கான பொறுப்புகள் எடுத்துக்கிட்டவங்க அவங்க தான். பூங்கோதை, அப்புறம் அம்மா ம். எல்லாரும் தான் எடுத்து செஞ்சாங்க. அவங்க செல்வா அவங்க அம்மாவோட பையன் செல்வாவும் அங்க இருந்தாரு. அவரும் இருந்திருக்கிறாரு. அ அப்புறம் செலவுகள்லாம் பூங்கோதை தான் முதல் நிலையில செஞ்சாங்க. அப்புறம் தாய்மை கழகம் அதுக்கு பொறுப்பெடுத்துக்கிச்சு. ம். ஆமா. ஆமா. அதான். சரி. அதே அன்னைக்கு காவிலிப்பாளையத்துல நீங்க மருத்துவம் பார்த்துட்டு இருந்தப்ப ஒரு பெரியவர் வந்தாரு.
அவரு பார்த்தீங்கன்னா, மனு மாதிரி ஒரு தாள குடுத்தாரு. அதுல அவர் பற்றின விவரங்கள் எல்லாம் சொல்லியிருந்தாரு. அவரு பரம்பரையா மண்பாண்ட தொழில் செய்றதாவும், அத உலர வைக்கிற உலர வைக்கும் பொழுது, அதாவது வேக வைக்கிறதுக்கு முன்னாடி, அதெல்லாம் மழையில நனைஞ்சு வீணாயிடுதுன்னாரு. அவர் இடத்துக்கு ஒரு தகர ஷீட் மாதிரி போட்டு குடுக்க சொன்னாரு. ஆனா, தாய்மை கழகத்தின் மூலமா அவர் இடத்துல தளம் அமைச்சு, ஓடு வேய்ஞ்சு, சுற்றுச்சுவர் வரைக்கும் அமைச்சு குடுத்துருக்கோம். ஆ அது வந்து ஒரு 1 1/2 மாதத்துக்குள்ள இத்தனையும் முடிச்சு குடுத்துருக்கோம். அந்த மக்கள் அ உரிமையா வந்து இந்த மாதிரி வசதி பண்ணி தர சொல்றது, கிணறுகள சீரமைச்சு தர சொல்றது, இத எப்படி பார்க்குறீங்க நீங்க? இது எனக்கும் வியப்பு தான். ஏன்னா, அவரு ம். குயவர் வந்து அதுக்கு கடிதம் குடுத்தாரு. அதுல ஆமா. இந்த மாரி எனக்கு இது அமைத்து கொடுங்கள்னு கேட்டிருந்தாரு. அது எனக்கு வியப்பு. எந்த உரிமையில இவங்க அப்படி கேட்கறாங்க அப்படின்னு புரியல. அ ம். அது ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு புரியுது. ஏதோ ஒரு 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 புரிதலோ அல்லது ஒரு உணர்தலோ அவங்களுக்கு இவர்ட்ட கேட்கலான்னு தோணுது. சரி. அது அது எப்படின்னு புரியல. ஆனா எனக்கு அது மிகுந்த மனநிறைவா இருந்துச்சு. அவரு அத கேட்டது. ம். ஏன்னா ஒரு சரி. ஏன்னா இன்னைக்கு குயவு தொழிலே நலிவடைஞ்சுட்டு தான் இருக்குது. அதுல அவங்க ம். அ பகுதி வந்து பொருளாதாரமா பின்னடைந்த பகுதி. இந்த காவிலிப்பாளையம். ஒரு பகுதி. அது முழுமையான அப்படி ஆமா. ஊரே அப்படியான்னு தெரியல. நம்ம போன பகுதி வந்து ம். வந்து கொஞ்சம் தடுமாற்றம் உள்ள பகுதி தான். அதுல ம். ஒரு குயவர் இருக்கிறாரு. அதுல ஒரு குயவு தொழில என்ன செய்றாருன்றதே ஒரு இதுதான். அது ஒரு ம். இன்னைக்கு ஒரு கூடுதலான ஒரு பளுதான். அந்த தொழில்ல இருக்கிறதே. ஆமா. ம். ம். அ அவங்களுக்கு அதான் பாண்டம் செஞ்சுடுறாங்க. சுடுறதுக்கு முன்னாடி காய வைக்கிறதுக்கு கூட ஒரு கொட்டகை இல்ல. இதெல்லாம் கற்பனை பண்ணி பாருங்களேன். இத ம். செவ்வி கேட்கிறவங்கலாம் கூட கற்பனை பண்ணணும். ஒருத்தருக்கு தொழிலுக்கு அடிப்படையே ஒரு கொட்டகை தான். ம். அது இல்ல அவர்ட்ட. ஆனா அப்படி இல்லாம இருக்காங்களே மக்கள். இதெல்லாம் எனக்கு அதான் வியப்பா இருந்துச்சு. எப்படி இது கூட இல்லாம ஒரு குயவரா எப்படி அவரு நீடிக்க முடியும்? அப்படின்னு நம்ம ஆனா உடனடியா அத எனக்கு வந்து 1 வாரத்துல போட்டு குடுக்கணும்னு தான் விருப்பம். அது ஒரு 1 1/2 மாதம் ஆனதே எனக்கு எனக்கு பெருசா ஒரு நிறைவு இல்ல அந்த காலதாமதத்துல. ஆனா பணி நிறைவா முடிஞ்சிருச்சு. ஆனா இதெல்லாம் தாமதிக்க கூடாது உடனே செய்யணும்னு. அ ம். அப்ப நம்ம சபரிட்ட சொன்னோம். சபரிட்ட நிலைவனத்திலேருந்து மொத்தமா ஓடுக்கான பொருள்கள் போயிடுச்சு. அப்புறம் அங்க பணிகள் எல்லாம் சற்று தாமதமானாலுமே முடிஞ்சிருச்சு. இப்போ அவருக்கு நல்ல ஒரு சின்ன ஒரு கொட்டகை வீடு 2க்குமான ஒண்ணு கிடைச்சிருச்சு. ஒரு சுற்றுச்சுவரோட தளம் போட்டு ஓடு போயிருந்து அவரு நிறைய பார்க்கறதுக்கு இப்ப நான் இன்னும் படங்கள் அனுப்புனாங்க. நீங்க தான் அனுப்புனீங்க. அந்த படம் பார்க்குறப்பவே நிறைவா இருக்கு. ம். இப்ப ஏன்னா எனக்கு என்ன சிக்கல்னா, அடுத்த முறை அந்த ஊருக்கு போறது எனக்கு தயக்கமா இருக்கும். அது சொல்லிட்டோம். நம்ம எப்படி அவரு முகத்துல முழிக்கிறதுன்னு ஒரு பெரிய தயக்கமாவே இருந்துச்சு எனக்கு. அது பரவால்ல. நல்ல நிறைவா இருக்கு. ஆ சரி. அடுத்து தாய்மை கழகத்தின் கீழ இருப்பது, அ செம்மை சீருணவு. உணவகங்கள்ல இப்ப நடக்கிற சீர்கேடுகள பற்றி நமக்கு தெரியும். இந்த சாம்பார் தூள், மல்லித்தூள், மிளகாய் தூள்ங்கிற பேர்ல இந்த பொடிகள்லாம் அ பொடிகள்ங்கிற பேர்ல நெறைய ரசாயனங்கள் தான் பயன்படுத்துறாங்க. இப்படி பதப்பிகள் இல்லாம, குளிர்பெட்டியில வைக்காம சமைக்கிற உணவகங்களுக்கு ஆதரவு தர நோக்கத்துல நம்ம துவங்குனது தான் செம்மை சீருணவு. இந்த உணவகங்களுக்கு நாம மரபு வழி விளைபொருட்கள உணா காப்பு குழுவில இருந்து ம் விலையில்லாம 6 மாதம் வரைக்கும் கொடுக்கிறோம். மேலும் எந்த உணவகம் தேவையில இருக்கோ, அதுக்கு தேவையான பாத்திரம், அடுப்பு, அ மேசை அந்த மாரி பொருட்களையும் வாங்கி குடுக்குறோம். இந்த மாரி நல்ல உணவகங்கள தேர்ந்தெடுத்து சொல்றது மூலமா மக்களும் வந்து அங்க போய் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி கடை நடத்துற மக்களோட வாழ்க்கையும் வந்து மேம்படுங்கிற நோக்கத்துல தான் துவங்கப்பட்டது இந்த திட்டம்.
செம்மை சீருணவின் கீழ் பார்த்தீங்கன்னா, நம்ம சிதம்பரத்தில் உள்ள பாட்டி இட்லி கடை. அதுக்கு தேவையான அனைத்தும் செஞ்சு குடுத்துருக்கோம். நம்ம செம்மை செயல்பாட்டாளர் சிவப்பிரகாசம் அண்ணன் அவங்க முன்னின்று பாட்டி கடையோட தளம் அமைச்சு, அம் மேல் கூரையெல்லாம் வேஞ்சு, சுற்றுச்சுவர், திண்ணை இதெல்லாமே அமைச்சு குடுத்துருக்கோம். அம் மேலும் அந்த 6 மாதத்திற்கு தேவையான எல்லா உணவுப் பொருட்களையும் வாங்கி குடுத்துருக்கோம். அதே மாரி அ திண்டுக்கல் மற்றும் சீர்காழியில கூட உணவகத்துக்கு 3 மாதத்துக்கு மேல தேவையான அத்தனை உணவுப் பொருட்கள், கிட்டத்தட்ட முழு உணவகமே அமைச்சு குடுத்துருக்கோம். எல்லாமே அங்க இருக்கிற பாத்திரம், அடுப்புல இருந்து அங்க இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே வந்து வாங்கி குடுத்துருக்கோம். சீருணவ பற்றி நீங்க என்ன சொல்லணும்னு நெனைக்கிறீங்க? சீருணவு செயல் திட்டம் வந்து இன்னைக்கு உணவகங்கள்ல உள்ள ஒரு கொடுமையான ஊழல், முறைகேடு, அ ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு பாதகமான செயல்கள பார்த்து வெறுத்து போய் தான் இதுக்கு ஒரு தீர்வு வேணுன்ற இடத்துல இருந்து இத நம்ம தொடங்கணும். அது தெரியும். நம்ம நம்ம முந்தைய சீருணவு பற்றி ஒரு செவ்வியில விளக்கமா இத பேசியிருக்கிறோம். அது ஆமாங்க. தாய்மை கழகத்தோடு எப்படி இணைந்தது அப்படின்னா, இப்போ ம். பாட்டி இருக்காங்க. இப்போ நம்ம எல்லாரும் நம்ம சீருணவு அங்க செயல் திட்டம் தொடங்குறதுக்கு போயிருந்தோம். இல்லையா? ஆமாங்க, எல்லாருமே அப்ப ஏதோ ஒரு நிகழ்வுக்காக எல்லாருமே வந்திருந்தாங்க. ஆமாங்க. அ நம்ம ஆட்சிப்படம். ஆற்றுப்படை நிகழ்வுக்காக போயிருந்தோம். ம். போயிருந்து அங்க நம்ம சாப்பிடுறோம். காலை உணவு அங்க சாப்பிடும் பொழுது, அங்க அப்பவே சிவப்பிரகாசன் வந்து அவர்களுக்கு தேவையான ஒரு கொட்டகை போட்டு தரணும்னு கேட்டாங்க. அத நம்ம செஞ்சுட்டோம். நல்ல கொட்டகை போட்டுட்டு, நல்ல ஒரு தளம் போட்டு, இருக்கைகள் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டோம். ஆமாங்க. அப்போ அதுல ஏதோ ஒரு பற்றாக்குறைய நம்ம பார்க்குறோம். பார்த்துட்டு, ம். அதெல்லாம் நிறைவு செய்யணுமா? செய்யலாமான்னு அப்படின்னு கேட்கும்போது, அ அதையும் செய்யலான்னு எடுத்து, அது ஒரு கொஞ்சம் கூடுதல் செலவே ஆனுச்சு. முழுமையா செய்து முடிச்சாச்சு. இப்ப என்னன்னா, ஒரு ம். சின்ன ஒரு இடிந்து போன கொட்டகைக்குள்ள உட்காந்து இட்லி சமைத்து கொடுத்த அந்த பாட்டி வந்து, இன்னைக்கு ஒரு கடையில உட்காந்துருக்கிறாங்க. ம். அவங்களுக்குன்னு ஒரு ம். கடை. அங்க ஒரு 10 பேர் உட்காந்து சாப்பிட முடியும். ம். இதுதான் நிறைவு. இந்த ம். பாட்டிய நான் மறுபடியும் போய் பார்க்கல. பார்க்க வேண்டிய தேவையில்ல. சிவபிரகாசன் அவ்வப்பொழுது போய் பார்க்குறாரு. ஆ அவங்க ஏன் நம்ம செய்றோம்? அது ஒரு வெறும் நிதி அல்ல. அந்த அம்மா அவ்வளோ ஏழ்மையிலும், காலையில யாராவது பள்ளிக்கூட பிள்ளைக வந்ததுன்னா, பணம் வாங்காம இட்லி குடுக்குறாங்க. ம். இது ரூ. 2.50 தான் ஒரு இட்லி. 2 2 இட்லி ரூ. ஆமா. 5. ஆமாங்க. அதுக்கு 2 துவையல், 1 குழம்பு. ம். இத வந்து அவங்க என்னங்க கிடைக்கும்? அதுல என்ன கிடைச்சிரும்? என்ன கிடைக்கும்னே அவங்க பார்க்கல. அவங்களுக்கு எந்த நோக்கமுமே இல்ல தான். ஆமா. ஒரு கொட்டகை இல்லைங்க. கீத்து போடுறதுக்கு என்ன செலவாகும்? அது இல்ல. அப்ப தாய்மை எங்க இருக்கு? அந்த பாட்டிட்டல்ல இருக்கு. ம். ஆமா. நம்ம செய்றது மட்டுமா? அந்த பாட்டிகிட்ட இருக்கு. அதுதான் உறவானுச்சு நமக்கும் அவங்களுக்கும். ம். அப்ப நம்ம இன்னைக்கு வந்து நல்லா எடுத்து கட்டி குடுத்துட்டோம் நல்லா. ம். அவங்க நிம்மதியா அவங்களுடைய பணிகள மேற்கொள்றாங்க. ஆ ம். நீங்க திண்டுக்கல்ல ஒரு பெண் சொல்றீங்க. ஏற்கனவே ஒரு உணவகம் பத்தி சொன்னோம். அது இல்ல. இது வேற. ஆமா. நம்ம யாரோட பேரும் சொல்லக்கூடாது. உதவி பெறுவோருடைய ம். பேர் சொல்லக்கூடாதுன்ற ஒரு அறக்கொள்கையினால யார் பேரும் சொல்லல. ஆமாங்க. அந்த திண்டுக்கல்ல இப்ப கூட குடுத்துட்டுருக்கோம் நம்ம. ஆமா. அவங்க இவங்க வந்து கணவரோட புதிதா ஆமா. ஒரு ம். பெண் நம்ம அங்க உள்ள திண்டுக்கல்ல உள்ள நம்ம செம்மை கொள்கைகள கேட்கிற பெண் வந்து நம்ம நெடியோன் அண்ணாட்ட சொல்றாங்க. ஒரு ம். இளம் பெண்ணு, ஒரு குழந்தை இருக்கு. ஒரு தனி வருவாய் வேணும். ஏதாவது ஒரு இட்லி கடை போடலாமான்னு பேசிட்டு இருக்கு இளம் பெண்ணுன்னு. படித்த பெண்ணுன்னு ஏதோ ஒரு பட்டம் படித்த பொறியியலோ என்னமோ படித்த பெண். ஆமாங்க, அப்படின்னு கேள்விப்படுறோம். நெடியோன் அண்ணா என்ட்ட கேட்டாங்க. நம்ம உடனே அப்புறம் நீங்கலாம் தொடர்பு கொண்டு பேசுனீங்க. ஆமாங்க. ஆ உடனடியா அது எல்லாமே கிட்டத்தட்ட நீங்க வாங்கி சொன்ன குடுத்துருக்கோம். ஆமா கடையே எல்லாமே அமைத்தது போல தான். அடுப்பு, பாத்திரம், மேஜை, நாற்காலி இந்த மாரி எல்லாமே வாங்கி குடுத்துருக்கோம். ம். உடனே வாங்கி குடுத்துட்டோம். அவங்க ம். அவ்வப்பொழுது நீங்கலாம் உரையாடிட்டு இருக்கிறீங்க அவங்க கூட. என்ன வேணும்? ஆமா, எப்படி போயிட்டு இருக்கு? அண்ணா நெடியோன் அண்ணனும் போய் பார்த்துட்டு வராரு. இப்ப ஆமாங்க. பார்த்தா, அது நல்ல பேர் கிடைச்சுச்சு அந்த பெண்ணுக்கு.
ம். சொல்லியிருக்காங்க. 30 இட்லில ஆரம்பிச்சு இப்ப 100 இட்லி வரைக்கும் வந்துட்டாங்க. ஆமா. இப்போ இந்த முறை நான் திண்டுக்கல் போயிருந்தப்போ அண்ணன் சொன்னாரு நெடியணும்னா, இதை விட கூடுதலாவே நல்ல விற்பனை ஆகுது அப்படின்னு அந்த பெண் சொல்லியிருக்கிறாங்க. ம். அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இதற்கு பங்களிப்பு செய்ற யாரையுமோ அவங்க பார்த்ததில்ல. யாரோ இருக்காங்க. நம்ம கவலைப்பட வேணாம். நம்ம வாழ்ந்துற முடியுன்ற ஒரு சின்ன ஒரு 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 பிடிப்பு. எத பிடிச்சுட்டு எந்திரிக்கிறதுன்றது தானே இந்த மாரி உள்ளவங்களுக்கு. ம். ஆமா. எதையாவது பிடிச்சுட்டு எந்திரிச்சிட மாட்டோமான்றப்ப, ஒரு ம். ஒரு தூண் கிடைச்சிருச்சுன்னா எப்படி எழுந்திருப்பாங்க? ஒரு சின்ன குச்சி போதும்னு நெனைக்கிறவங்களுக்கு ஒரு தூண் போல ஒரு கூட்டம் நின்னுச்சுன்னா, அவங்க எப்படி எழுந்து நிப்பாங்க? ம். எதா இருந்தாலும் நிச்சயமா. பார்த்துக்கலாம் நீ வா. பார்த்துக்கலாம் நீ எழுந்திருச்சு வா. நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு பலர் சொல்லும்போது, நான் நான் சொல்றேன். என்னோட கருத்துக்கள பின்பற்றக்கூடியவங்க சொல்றாங்க. அப்ப ம். ஒரு மாற்றத்த பார்க்குறோம். அவங்க கூட செம்மை உணவகம்னு பேர் வச்சிருக்கிறாங்களாம். நான் ஆமாங்க. பேர் கே பேர் கேட்டப்ப நான் சொன்னேன், ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச பேர வைக்க சொல்லுங்க அப்டின்னேன். அதெல்லாம் இல்ல அண்ணன் அண்ணன் என்ன அண்ணனோட பேரு அமைப்பு பேரே தான் வைப்பேன் அப்டின்னு சொல்லிட்டு, செம்மை உணவுன்னு அவங்களே ஆம். எழுதியோ என்னமோ அச்சு எடுத்தோ ஒட்டியிருக்காங்களாமா. அந்த சின்ன இட்லி ஆமா. கடையில. இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்களேன். கேட்கறதுக்கே எவ்வளோ நிறைவா இருக்கு. நிச்சயமா. அம் பாபநாசம்ல இந்த சக்தி டிஃபன் சென்டர் பற்றி ஒரு செவ்வி கூட எடுத்தோம். தாத்தா கடைன்னு சொல்லிட்டு. அ திடீர்னு தாத்தா அவர் கடைய விட வேண்டிய சூழல் வந்துருச்சு. சரியான நேரத்துல நம்ம சீருணவு திட்டத்தின் மூலமா சரவணன் மணிமேகலை அவங்க மேல் பார்வையில, அம் அனைத்து உணவுப் பொருட்களும் குடுத்து, அ உணவகத்த நடத்துறதுக்கு தேவையான தொகையும் குடுத்தோம். கடைய காலி பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தங்காட்டி, தொழில் செய்யறதையே நிறுத்திடலான்னு நெனச்சுட்டு இருந்திருக்காரு. இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்ச உடனே ரொம்ப மகிழ்ச்சியா அவரு ஏத்துக்கிட்டாரு. தாத்தா கடையில கிட்டத்தட்ட 15க்கும் மேல ஆதரவற்றோர்கள், வயதானவங்க, இவங்கலாம் காலை மற்றும் மதிய உணவு இருவேளை சாப்பிடுறாங்க. இதுக்கு தேவையான உணவுப் பொருளையும், சமைப்பதற்குண்டான தொகையும் சீருணவு மூலமா குடுத்துடுறோம். இந்த இந்த வேலைய தாத்தா பார்த்தீங்கன்னா, ரொம்ப மகிழ்ச்சியா செய்றாரு. அவர் சொல்றது என்னன்னா, அம் "ஒரு குறையும் இல்ல. பொருளாதார சிக்கல் எல்லாமே தீந்துருச்சு. இந்த மாரி வயதானவர்களுக்கு சமைக்கிறோங்கிற மன நிறைவும் அவருக்கு இருக்கு. எல்லாமே அமைஞ்சிருக்கு. ஆ சுற்றியும் நல்ல மனிதர்களா இருக்கும்போது நல்லது தான் நடக்கும்." இப்படியெல்லாம் அவர் ரொம்ப ம் நிறைவா இருக்கிறதா தான் சொல்றாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா, தனிப்பட்ட ஒரு நபர். அ குடும்பத்தோட அ முன்னேற்றம் மட்டும் இல்லாம, பல வயதானவர்கள், ஏன் மனநிலை சரியில்லாதவர்கள் கூட இந்த இந்த மாரி இருக்கவங்க கூட உணவுக்காக இங்க வர்றாங்க. இப்படி இவங்க எல்லாத்துக்கும் உணவு கிடைக்கிறது ரொம்ப நிறைவா இருக்கு இல்லீங்களா? அது அந்த தாத்தா தாத்தா கடையில என்னோட ஓரிரு விருப்பங்கள் ஒண்ணா நிறைவேறிடுச்சு அதுல. ஆ ம். நீங்க சொன்னது தான். நான் சும்மா ஒரு பட்டறிதலா நான் என்னோட வாழ்க்கையில நடந்தது சொல்லணும்னா, அவங்க நாங்க நூல் எழுதுறதுக்கு அங்க நெறைய நூல்கள் அங்க பாபநாசம் சரவணன் மணிமேகலை வீட்ல இருந்து தான் எழுதியிருக்கிறோம். ஊழி நூல், ஆ சிவபுராண உரை, திருவண்ட பகுதி உரை இதெல்லாமே ஒண்ணு. தில்லையில அண்ணன் ம். சிவபிரகாசம் அண்ணன் வீடு அல்லது இவங்க வீடு, அப்புறம் ம். நங்கையோட வீடு. இதுதான் நமக்கு பொதுவா நூல் ம். எழுதுறதுக்கானது. அ சரிங்க. பில்லிக்காம்பட்டியில. அங்க பாபநாசத்துல அப்படி எழுத போகும்போதெல்லாம், இவரு சும்மா நான் நடந்து என்னமோ தெரியல இவரு நான் போனா மட்டும் கூ கூப்பிடுவாரு. சரிங்க. ம். 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 நான் தேநீர் கடைக்கு போவேன். இவரு கூப்பிடுவாரு. கூப்பிட்டு சரி போய் ஒரு தேநீர் குடிக்கலான்ட்டு உட்காந்தா, இட்லி வேணுமா? இது வேணுமா? கேட்டுட்டே இருப்பாரு. நம்ம மறுக்க முடியாம தினமும் அவர்ட்ட எதையாவது வாங்கிட்டு போறது ஒரு வழக்கமா போச்சு. அப்புறம் எனக்கு இவர சரிங்க. பார்க்கும்போதெல்லாம் பயமும், ஒரு மாரி பதட்டமுமே வர ஆரம்பிச்சுரும். நான் அந்த பக்கம் நடந்து போனாலே கூப்பிடுவாரு இவரு. அப்ப இவருடைய கடை நேரத்தெல்லாம் நான் குறிச்சு வைக்க ஆரம்பிச்சுட்டேன். இவரு 7:30 மணிக்கு சரிங்க. வராரு. 11:30 மணி வரைக்கும் இருக்காருன்னா, 11:30க்கு மேல கிளம்பி வெளியில போவேன். 7:30க்கு முன்னாடியே கடைக்கு போயிட்டு வந்துருவேன். இது கொஞ்சம் சரிங்க. கொஞ்சம் வியப்பா இருக்கும். மணிமேகலை கிட்ட கேட்டா சொல்லுவாங்க.
பயந்துட்டே போயிட்டு வருவேன். ஏன்னா, இவரு என்ன நடமாடவே விட மாட்டாரு. இவர் கடைய தாண்டி தான் நான் என்னோட வழக்கமான தேநீர் கடைக்கு போணும். அதனால பின்பக்கம் சரிங்க. வழியாலாம் போவேன். இவங்க வீட்டுக்கு பின்பக்கம் வழியா போயிட்டு வருவேன். ஏன்னா, கடந்து போக மனது வரல எனக்கு. இவருக்கு ஏதாவது செய்யணும்னு எனக்கு தோணுது. ஆனா என்ன செய்றதுன்னு தெரியல. அவரு இட்லி வாங்குனா போதுன்றாரு. எனக்கு சரிங்க. நான் எவ்வளோ வாங்குறது? இங்க வீட்ல வேற சமைச்சு வச்சிருப்பாங்க. சரிங்க. நீங்க ம். நெலைமைய பாருங்களேன். இவர கண்டுக்க வேணான்னு முடிவு பண்ணிட்டா சிக்கல் கிடையாது. வேணாங்கன்ட்டு போயிரலாம். ஆ. எனக்கு அவர கடந்து போக முடியல. ம். தவிர்க்க முடியல. சரிங்க. என்னால அவர தவிர்க்க முடியல. ஆனா என்ன செய்றதுன்னு தெரியல. ஆ. அவரு கேட்கறது என்னால குடுக்க முடியல. ஒரு நாளைக்கு நீங்க தினசரி எப்படி நான் வந்து இவர் கடைக்கு வந்துட்டு நான் இட்லியோ, ஏதோ ஒரு பூரியோ வாங்கிட்டே போயிட்டுருக்க முடியுமான்னா, அப்படின்னு நான் செஞ்சேன். முடியாது. ஆமா. சரி. மணிமேகலை எல்லாம் வருத்தமே படுவாங்க. "நீங்க ஏன் இப்படி பண்றீங்க?" அப்படின்லாம் ம். வருத்தப்படுவாங்க. ம். அம் இப்படியே போயிட்டு இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு இப்படி போயிட்டுருக்கு. சரிங்க. நான் அப்புறம் அந்த ஒரு இடைவெளி இந்த ஒரு ஊரடங்குக்கு பிறகான இடைவெளிக்கு அப்புறம் கொஞ்சம் அவரு மறந்திருப்பாருன்னு நெனச்சுட்டு போறேன், நினைவு வச்சுட்டாரு மறுபடி. சரிங்க. அப்புறம் நான் அந்த பக்கத்துல இவர் கடைய தாண்டி ஒரு தேநீர் கடை இருக்கும் இல்லையா? அந்த கடையே இல்லாம போயிடுச்சு அப்புறம். ஓ! அ சரிங்க. அங்க அந்த தேநீர் கடையே இல்ல. அதுக்கப்புறம் அங்க வேற கடை வந்துருச்சு. அதனால நான் வேற கடைக்கு போக ஆரம்பிச்சோனே, என்ன பொறுத்தவரைக்கும் இந்த ம். பதட்டம் இல்லாம போயிடுச்சு. சரிங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு உறுத்தல் வந்துட்டே இருக்குது. இது என்ன நம்ம அவர இப்படி கண்டுக்காம விட்டுட்டோம்ன்னு, அது ஏன்னே தெரியல. ம். ம். எப்படி இப்படி கல் நெஞ்சா இருக்குமேன்னு எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி கூட ம். வரத் தொடங்கிடுச்சு. ஆனா அவரு என்கிட்ட தனக்கு வறுமை இருக்கு, இது இருக்கு எதுவுமே சொன்னது ம். கிடையாது. சரிங்க. அ அந்த கடையில நான் உட்கார்ந்திருக்கும்போது பார்த்துருக்கேன். அ கொஞ்சம் முடியாதவங்கன்ற மாரி தெரிஞ்சுனா, இவரு இட்லி அவங்களையும் கூப்பிடுவாரு. ஒரு சரிங்க. 4 இட்லி கட்டி குடுத்துட்டு காசு வாங்க மாட்டாரு. இதையும் நான் பார்த்துருக்கிறேன். சரிங்க. இப்ப ம். இவர்ட்ட போயிட்டு நான் பணம் வேணுமா அது எளிது ரொம்ப. உங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டு ம். குடுக்குறது எளிது. ஆனா அது நம்ம தான் சொன்னேன். நம்ம ஒண்ணும் வள்ளல் கிடையாதுல்ல. ம். நம்ம வந்து பணத்த பையில வச்சுட்டு அலையிறது. உனக்கு வேணுமா? உனக்கு வேணுமா? ம். குடுக்கலல்ல. ஒரு அதான். அரவணைப்புன்னா, அது ஒரு அரவணைப்பா இருக்கணும் இல்லையா? ஒரு ம். பணத்த வீசி எறியறது அரவணைப்பு கிடையாது. நிச்சயமா. அதனால இது எந்த வடிவத்துல இவர கட்டிப்புடிக்கிறதுன்னு தான் எனக்கு குழப்பம். சரிங்க. இப்படி போயிட்டு இருக்கும்பொழுது இந்த சீர் உணவு தொடங்குனோனே எனக்கு அவர் நினைவு வந்துச்சு. அடடா! அவரு சீர் உணவு திட்டத்துல சேர்த்தரலான்னு சொல்ட்டு, சரிங்க. அவர நம்ம சேர்க்கறதுக்காக அழைக்கும் பொழுது தான், அவருடைய கடைய காலி பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இது நமக்கு தெரியாது. ம். எனக்கு தெரியாது. அடடா! ம். எனக்கு அப்ப அவரு வேற கடைக்கு போயே ஆகணும். ஆனா அவரால முடியாது. இன்னொரு கடை வாடகை அந்த எல்லாமே உயர்ந்து போச்சு. முன்பணம் எதுவுமே இல்ல. ம். நான் முன்பணம் கூட மணிமேகலைட்ட சொன்னேன். முன்பணம் எவ்வளவோ கேட்கறாங்களோ குடுத்துருங்க. வாடகை நம்ம எடுத்துக்கலாம். அவர கடன் சரிங்க. நடத்த சொல்லுங்கன்னு கூட சொன்னோம். சரிங்க. ஆனா அவரு என்ன பண்ணிட்டாரு, சரவணன் தீர்வுணவு திட்டத்துல அவரு இணைந்து கொண்டு, சரவணன் மணிமேகலையோட வீட்டு வாசல்ல வந்து அ கடைய போட்டாரு. சரிங்க. அது அப்படி அப்படி அவருக்கு வந்து அன்றாடம் உழைக்கணும் அவ்வளோதான். சரிங்க. அம் அப்ப இது தவிர எனக்கு இன்னொரு அந்த பாபநாசத்துல தேநீர் கடைகளுக்கு போறப்போ இன்னொரு குற்ற உணர்ச்சி என்னன்னா, அங்க வந்து ம். இந்த கைவிடப்பட்ட மக்கள் கொஞ்சம் அதிகமா இருக்காங்க. அந்த கோயில்ல ஆமா. போய் படுத்துக்குவாங்க. சரிங்க. கிழிந்த ம். ஆடை, அழுக்கா இருப்பாங்க. அ ம். கடைகளுக்கு வந்து கை நீட்டிட்டு நின்னுட்டு இருப்பாங்க. இது வந்து ஒரு ஒரு தேநீர நிம்மதியா குடிக்க முடியாது என்னால அங்க போயிட்டு. ம். நீங்க ரூ. 10 குடுத்துறலாம். அவங்க ரூ. 10 குடுத்தா போதும்ன்னு தான் போவாங்க. ஆனா இது என்ன தீர்வு? ம். இவங்க இப்படியே ஒரு கை நீட்டிட்டே தான் இருப்பாங்கன்றத எப்படி ஒரு மனிதர் வந்து ஏத்துக்க ஒரு முடியும். 50 வயசு ஒரு பெண்ணு. ம். ஒரு 60 வயசு பெண்ணு. அவளுக்கு மேலாடை கூட ஒழுங்கா நிக்க மாட்டேங்குது. அவளுக்கு அத பத்தி கவலையும் இல்ல. அந்த அறிவு கூட அது அறிவு இல்லன்னு சொல்ல முடியாது. அந்த உணர்ச்சி மறத்து போயிடுச்சு அவங்களுக்கு. அவ வந்து சரி. சாகுற வரைக்குமே இப்படி கை நீட்டிட்டு நிப்பாளா? அப்பன்னா இது என்ன சமூகம்? எப்படி இது? ம். எப்படி வேடிக்கை பார்க்கறது இத? அதே அதுதாங்க. மாரி ஒரு முதியவர் சரி. இப்படியே நின்னுட்டு இருப்பாரா? அப்படியே செத்து போவாரா அவரு? நம்ம கார்ல போறோம். நம்ம வந்து ஒரு நாளைக்கு இத்தன முறை கடைக்கு போறோம்.
இதெல்லாம் என்ன அவங்களுக்கு பெருசா தேவை? இத செய்யறதுக்கு என்ன பெரிய அப்படியே ஒரு பரந்த மனம் வேணுமா? குறைந்த அளவுக்கு ஒரு அக்கறை இருந்தா பத்தாதா? எனக்கு ம். அதனால எனக்கு அது ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி. அங்க போய் ஒரு ம். ஒரு தேநீர் குடிக்கிறதுல இவ்வளோ சிக்கல் வந்துருச்சு எனக்கு. அதனால சரி. நானு இதுக்கு இவங்களுக்கெல்லாம் எதாவது செய்ய மாட்டோமான்னு ஒரு உள்ளுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு. அ அப்ப நம்ம தாத்தா கடை சீர் உணவு கொண்டு வரும்பொழுது, அ இத நாம மணிமேகலை சரவணன் வழியா அவர்ட்ட பேசுறோம். நீங்க தொழிலா செய்ய வேண்டாம். என்ன? நீங்க இட்லி விற்பனை அ கட்டாயம் சரிங்க. கிடையாது. செய்றதா செஞ்சுக்கங்க. அது உங்க விருப்பம். ஆனா, கைவிடப்பட்ட மக்களுக்கு உணவு குடுக்கணும். அதற்கு என்ன செலவு தொகையோ நாங்க குடுத்துருவோம். இத செய்யலாமான்னா, அவருக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. ம். அவ்வளோ சரி. மகிழ்ச்சியா அத ஒத்துக்கிட்டாரு. காலை உணவுல தொடங்கணும். அந்த மாரி சாலையில திரியிற மக்களுக்கான உணவு, காலை உணவ தொடங்கி, இப்ப மதிய சரிங்க. உணவுக்கும் வந்துட்டோம். மதிய உணவு. இப்ப பாருங்க அவரு இதுதான். ம். அவரு அதான் நீங்க சொன்னது தான். மணிமேகலைட்டயும் பேச சொன்னாரு. ஆ இறைவன் இறைவன் தான் அவன்ட்ட ம். வேண்டுனேன். எனக்கு இப்படி கடை இல்லாம போச்சே! ஆமா. அ நான் மணிமேகலை அததான் சொன்னாங்க. அ அ இறைவன்ட்ட வேண்டுனேன். அம்மா அப்பனே நீ இப்படி என்ன விட்டுட்டியேன்னு வேண்டிட்டு இருந்தேன். சரியா உங்களெல்லாம் அனுப்பிட்டாரு அப்படின்னு அவரு உற்சாகமா அப்ப காலையில எழுந்திரிச்சு வராரு. ஆமா. உணவு சமைக்கிறாரு. விற்பனைலாம் கிடையாது. ம். அ அவருக்கு நம்ம நல்ல ஒரு மாத ஊதியம் மொத்தமாவே குடுத்துர்றோம். சரி. கூடுதல்ல மற்றவர்களுக்கு குடுக்கிறத விட அவருக்கு ஒரு ஊதியமாவே குடுத்துர்றோம். அதாவது அவரு சரி. கடை நடத்துனா என்ன வந்துருமோ, அ ம். கிட்டத்தட்ட அத ஈடு கட்டிர்றோம். இது போக சரி. உணவு பொருளுக்கான செலவுகள் எல்லாமே ம். குடுத்துர்றோம். சரி. அ இது எனக்கு என்னன்னா, இப்ப அவர பார்த்து எனக்கு வந்த குற்ற உணர்ச்சி ஆ. நீங்கிடுச்சு. இந்த கடை ஆமா. நம்ம கடையில ஆமா. நிக்கும் பொழுது இந்த மக்கள் ஆமா. வந்தாங்களேன்ற கைவிடப்பட்டவர்கள். குற்ற உணர்ச்சியும் எனக்கு ம். இப்ப அதெல்லாம் நீங்கி ம். எனக்கு ஒரு நிறைவு இருக்கு இப்போ அதுல. ரொம்ப இப்போ நிறைவா இருக்கு. கேட்கறக்கே ரொம்ப நிறைவா இருக்கு. ஆமா, ஆமா. ஒரு 13, 15 இப்படி வர்றாங்க. இன்னும் அந்த எண்ணிக்கைய விரிவுபடுத்தணும்னு தான் அ எனக்கு விருப்பம். அவங்க மணிமேகலைட்டயும் நான் பேசினேன். அ சரிங்க. படிப்படியா எண்ணிக்கைய விரிவுபடுத்துங்க. 3 வேளை உணவா அதுக்கப்புறம் மாலை உணவா கூட உணவும் குடுக்கணும். அ ம். படிப்படியா செய்வோம் அப்படின்னு சொல்லி அத நோக்கி இப்ப நம்ம போயிட்டுருக்கிறோம். அ சரிங்க. அதுதான் தாத்தா கடையோடுக்கு நமக்குமான உறவிலிருந்து விளைந்த ஒரு வினை வினை அது. ம். அருமையா. ம். இப்ப தாய்மை கழகத்துல இருக்கிற பொறுப்பாளர்கள் பொதுமக்கள சந்திக்கும்போது எப்படி சந்திக்கணும்? எந்த மாதிரி நடந்துக்கணும்? இத பற்றி சொல்லுங்க. ஆம். பெரிதினும் பெரிது வழங்குதல் தாய்மை என்பதுதான் அந்த தாய்மைக்குரிய ஒரு ஒரு இலக்கணம் என்று நான் அ நமக்கு உணர்த்தப்பட்ட கருத்து அது. ஒரு தாய் தான் ம். தாய்னா பெற்றவள்லாம் தாய்ன்னு நான் சொல்லல. தாய்மையோட இருக்கிறவங்கள சொல்றேன் நான். பெற்றவங்கள்ட்டயும் இருக்கும், மற்றவங்கள்ட்டயும் இருக்கும். அதுக்காக சொல்றேன். பெற்றவங்கள்ட்ட இல்லன்னு நான் சொல்ல வரல. ம். அந்த தாய்மைன்றது ஒரு பண்பு. அது ஆண், பெண் வயது வேறுபாடற்றது. அதுக்காக சொல்றேன். ம். சரிங்க. அப்படி தாய்மையோட இருக்கிற ஒரு மனிதர் தான் ம். ஒரு குழந்தை ஒண்ணு கேட்குது. அதுவே பெரிதுன்னு அது நெனச்சுட்டு கேட்கும். ம். அத குடுப்பாங்க. அப்புறம் வந்து இத விட பெரிதா கேட்கட்டும் அப்படின்னு காத்திருப்பாங்க. நீங்க பாருங்களேன். இந்த அ நிலம் நமக்கு அன்னை. அவ ஆமாங்க. அ ஆதியில் மனிதர்கள் வேளாண்மைன்ற கருத்துக்குள்ள வரும்போது, ஆ அவ வந்து அங்கங்க காட்டுல இருக்கக்கூடிய ஒரு சில பயிர்கள குடுக்குறா. அந்த நிலம் குடுக்குது. இவங்க அத அறுத்து உணவாக்குறாங்க. அப்புறம் "நீயே சரிங்க. விதைச்சீன்னா இத விட அதிகமா குடுப்பேன்" அப்படின்ற கருத்த வந்து உணர்த்துறா. ம். இவங்களா ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதிகமா விதைக்கிறாங்க. அதிகமா அறுவடை ஆகுது. அப்புறம் ம். "நீ இது மாரி பழமரங்கள் எல்லாம் கூட நடலாம்." அப்படின்னா, அத நடும்பொழுது பழங்கள் நெறைய குடுக்குறா. காட்டுல இங்க ஒரு மாமரம், எங்கேயோ ஒரு மாமரம் இருக்கு. அது அது சில மாங்கனிகள தருது. ஆனா,
ம். ஒரு குறிப்பிட்ட பரப்புல நீ இந்த விதைகளை போட, இதை விட கூடுதலா கிடைக்கும் என்பது என்ற ஒரு அறிவு கிடைக்குது. அதையும் கொடுக்குறா. அஹ் இந்த கனிகள் மட்டும் இல்ல, உன்னோட உடல் நலனுக்கான தாவரங்கள்லாம் கூட இருக்குன்றதை அறிமுகப்படுத்துறா. அப்புறம் சரி. அதையெல்லாமே நீ இன்னும் மிகுதியாக்கு மிகுதியாக்கு அப்படின்னா, நீங்க எவ்வளவு பயிரிட்டாலும் அவ கொடுத்துட்டே இருக்கா, விளைவிச்சுட்டே இருக்கிறா. என்ன பண்ணாலும் விளைவிக்கிறா. இப்ப அன்று இருந்த மக்களுடைய எண்ணிக்கை விட பல பல மடங்கு இன்று மக்கள் எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. ஆனா அன்னை எவ்வளவு எப்படி பெரிது பெரிதுன்னு கேட்க கொடுத்துட்டே இருக்கிறா. அப்படித்தான் மழையை கொடுக்குறா, அப்படிதான் வெயில கொடுக்குறா. அவ நம்ம எவ்வளவு கேட்டாலும் கொடுக்குறாளே. கடல்ல மீன் வத்துறதே இல்லையே. எவ்வளவு மீன் பிடிக்கிறோம். ஒரு நிச்சயமா. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வளவு மீன் பிடிச்சாங்க. அந்த தேவை நிறைவேறுனுச்சு. இன்னைக்கு கொள்ளையடிக்கிறதுக்குன்னு தான் பிடிக்கிறாங்க மீன் பல பேர். நம்ம மீனவர்களை சொல்லல, நிறுவனங்கள் ஒரு அதான். பதுக்கி வைத்து கொள்ளையடிப்பது போல சுரண்டுறாங்க. ஆனாலும் ம். கொடுக்குறாளே. ம். அப்ப மறுக்கிறதே இல்லை. என்ன சரி. சுரண்டுனாலும் எவ்வளவு தூரமா இருந்தாலும் அவ வாரி வழங்கிட்டே இருக்கிறா. ம். ஆமாங்க. பெரிதினும் பெரிதுகள் என்பது தாய்மை. அது பெரிதா கேட்டுட்டே இரு, பெரிதா கேட்டுட்டே இரு அப்படின்றா. இதுதான். ம். இத வந்து மனதுல வச்சுக்கணும் மக்கள். நம்முடைய தாய்மை கழகத்தின் பொறுப்பாளர்கள் மட்டுமல்ல, சரி. என்னுடைய மாணவர்கள், என்னுடைய கருத்துக்களை பின்பற்றுபவர்கள் இதை மனதில் ம். வச்சுக்கணும். சரி. ஆஹ் ஆஹ் கடந்து செல்லக்கூடாது. எதை பார்த்துட்டுமே ஒரு துயரம் நீங்க பாக்குறீங்கன்னா, அதை உங்களால ஏதாவது செய்ய முடியுமான்னு முதல்ல சிந்திக்கணும். முடியலன்னா விட்டுட்டு போங்க, முடியாத போட்டு இழுத்துட்டு இருக்க வேண்டாம். ஆனா சரிங்க. ஆஹ் இது நம்மால இதை சீர்திருத்த முடியுமான்னு சிந்திக்கணும். ஒரு விருப்பம் வரணும் முதல்ல. நிச்சயமா. எல்லாவற்றையும் செய்ய முடியாது, ஆனா எல்லாவற்றையும் கடந்து போயிடவும் கூடாது. உடல்நல வழிகாட்டல் கூட நான் அப்படிதான் நினைக்கிறேன். நான் தாய்மை கழகத்துல இந்த நலக்குழுன்னு ஒண்ணு ஏற்படுத்தணும்னு எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு. சரிங்க. இப்போ தனித்தனியா செய்யறோம், ஆனா இதை இன்னும் ம். முறைப்படுத்தணும்னு தான் நான் விரும்புறேன். ம். உடல்நல சிக்கல்ல வர்றாங்க, ஒரு மனநல சிக்கல்ல வர்றாங்க, ம். ஆற்றுப்படுத்துவோம், உட்கார்ந்து உரையாடுங்க, ம். அவங்களுக்கு சில வழிகாட்டல் சொல்லுங்க, உணவு பழக்கம் சொல்லுங்க. இப்ப எத்தனை பேரு செம்மையில வந்து எனக்கு ஒரு ஏதோ ஒரு வகையில கொஞ்சம் தொடர்பு எல்லையில உள்ள இருக்கிறவங்க, ஒரு நெருக்கமா இருக்கிறவங்க தொடக்கத்துல எல்லாம் நோயாளிகளா வந்தவங்க தானே. இன்னைக்கு நிச்சயம். இந்த மாதிரியான குடும்பங்கள் வந்து மருத்துவமனைக்கே போகாம இவ்வளவு குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. அது ஏன் மத்தவங்களுக்கு கிடைக்க கூடாது? என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒண்ணுதான். எனக்கு எல்லா ஒரு நிலையில், அதாவது எனக்கு எல்லா உறவுகளும் உண்டு. ஒரு நிலையில் எல்லாமே எனக்கு குழந்தைங்க தான். ம். எனக்கு வந்து பக்கத்துல வந்த குழந்தைங்க நல்லா இருக்கு, தூரமா இருக்கிற குழந்தைங்க நலமற்று இருக்குன்றதெல்லாம் என்னால சகிச்சுக்கவே முடியாது. எனக்கு ம். இன்னும் சொல்ல போனா, ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்கள விட கொஞ்சம் தள்ளி இருக்கிறவங்க மேலதான் ஈர்ப்பு எனக்கு கூடுதலா இருக்கு. ஏன்னா அங்கதான் நான் தேவைப்படுறேன். ம். சும்மா கொடுத்த இடத்துக்கே கொடுத்துட்டு உட்காந்துருக்க முடியாது. நிச்சயமா. இயலாதவர்களுக்கு தான் கொடுக்கணும், தேவையில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும், வறண்ட நிலங்களுக்கு தான் மழை தேவைப்படும். ஆஹ் இந்த இந்த புரிதல் எல்லாருக்கும் வரணும் முதல்ல. ஒரு நமக்கு நலம் கிடைச்சிருக்குன்னா அந்த நலம் வந்து மற்ற குடும்பங்களுக்கு கிடைக்கணும். அவங்க அப்ப என்ன செய்யணும்? அதற்கு நேரம் ஒதுக்கணும், அதுக்கு வந்து உழைக்கணும், வழிகாட்டல்களை வழங்கணும். அது ஒரு தாய்மை கழகத்துடைய ஒரு செயல் திட்டமாவே நான் முன்னெடுக்கணும்னு தான் விரும்புறேன். இப்போதைக்கு அது எப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இந்த இப்போ நம்ம கபசூரணம்லாம் கொடுக்குறோம். அது பல மருந்து பொருட்கள்ல நம்ம கடையில் வாங்கி தானே அதை செய்கிறோம். நான் எல்லா ஆமாங்க. எல்லா இடத்துலையும் கொடுக்குறோம் இல்லையா? இந்த மாதிரி சில மருந்து பொருட்கள் கொடுக்குறோம். இதெல்லாமே ஒரு தாய்மை கழக பணி தானே. எல்லாமே ஒரு நிச்சயமா. தாய்மை கழகம் தான். எல்லாரும் தாய்மை. எவ்வளோ பேர் வந்தாலும் நம்ம அவங்களுக்கு ஒரு வழிகாட்டல் கொடுக்குறோம், அவங்களுக்கான இந்த வீட்டு மருந்து செய்ய சொல்லி கொடுக்குறோம். ஒரு சூரணம் நம்ம கையில் இருக்கிறத அவங்களுக்கு கொடுக்குறோம்ல. ஆமாங்க. இதெல்லாம் விரிவடையணும்னு தான் நான் விரும்புறேன். இது இன்னும் விரிவடையணும். மக்களுக்கு வந்து இந்த நல வழிகாட்டல்களை ஒரு குழுவா, கூட்டம் கூட்டமா போய் மக்களை சந்திச்சு குழுவாக செயல்பட்டு அவங்கள வந்து பிணிகள்ல இருந்து பல்வேறு மனநல சிக்கல்கள்ல இருந்து மீட்டெடுக்கிறதுக்கு வினைப்படணும் ம். அப்படின்னு
அப்படி இருந்தா அதுதான் என்னுடைய விருப்பம் அதுதான். இந்த செவி வழியாக என்னுடைய கருத்துக்களை பின்பற்றுபவர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது அதான். சரிங்க. இப்பல்லாம் மருத்துவம் பார்க்கறதுக்கு உங்கள அணுகுறவங்க அதிகமாயிட்டே போறாங்க. நலக்குழுவ எப்படி எடுத்துட்டு போணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு இந்த நலக்குழுன்னு ஒண்ணு தனியா அமைக்கணுன்ற எண்ணத்த குடுத்தது வந்து சேலம் தான். இந்த உணாக்காப்பு குழுக்காக நான் சரி. சேலம் தொடக்க நிகழ்வுக்கு ம். கடந்த மாதம் போயிருந்தேன் இல்லையா? ஆமாங்க. அதுக்கு நான் போகும்போது, அ இதுவரை நான் எந்த ஊர்லயுமே அப்படி நோயாளிகள சந்திச்சதே இல்ல. அ என்ன ரொம்ப அதிர்ச்சியுற செய்தவர்களே சென்னையில இருந்தவங்க தான். அ ம். அவர்கள விட கூடுதல் நோய் தன்மைய நான் சேலத்துல தான் பார்த்திருக்கிறேன். இதுவரை ஓ! சந்திச்சதுல. ஆ சரி. பல முதியவர்கள் இந்த வயதான பெண்கள், பாட்டி ம். ம். அவங்க பார்த்தீங்கன்னா, நைட்டி போட்டுட்டு தான் வர்றாங்க. ஏன்னா, அவங்களுக்கு இந்த புடவையெல்லாம் கூட கட்டிக்க முடியாத அளவுக்கு உறுப்புகள் முடங்கியிருக்குங்க. முடக்குவாதம். சரிங்க. முடக்குவாதம்னா அப்படி முடக்குவாதம். ஒரு 20 பேர் வந்தா ம். ஒருத்தருக்கு 2 பேருக்கு இருக்கு. ஓ! சரி. ஒண்ணு ஒரு கையே முடங்கியிருக்கு, கால் முடங்கியிருக்கு, அல்லது விரல் ம். விரிக்க மாட்டேன்து, இல்ல முகத்துல ஏதாவது ம். இருக்கு. ம். அ இது மாரி. அப்புறம் தோல் தொந்தரவு வந்தவங்க ஒரு 50 பேர் வந்தாங்கன்னா, 40, 45 பேருக்கு தோல் தொல்லை இருக்கு. ஏதாவது ஒரு வகையில இருக்கு. ம். அது சொல்ல முடியாது. எனக்கு அது கடந்த மாதம் நான் போயிட்டு ரொம்ப வருத்தமாவும், ரொம்ப வருத்தமாயிடுச்சு. அது எனக்கு அதுலேருந்து வெளியில வரதுக்கே பல நாட்கள் ஆனுச்சு. அப்ப நான் அங்க பொறுப்பாளர் ஒரு சாத்தப்பன்ட்ட சொல்லியிருந்தேன். அடுத்த மாதமும் நான் வரேன். ஆனா அறிவிப்பெல்லாம் போட வேண்டாம். ஏன்னா இந்த அறிவிப்பு போட்டா கூடுதலா வந்துட்டே இருப்பாங்க. சும்மா ம். சந்திக்கிறதுக்கு தான் கூட வருவாங்க. சரிங்க. அதனால நான் சொல்லாம வரேன்னு சொல்லிட்டு இப்ப இந்த மாதம் போயிருந்தேன். ம். போய் பார்த்தோம். நெறைய பேர மீண்டும் சந்திச்சோம். அவங்களுக்கு என்னன்னா, சேலம் மக்கள பொறுத்தவரைக்கும் தொடர்ச்சி தேவைப்படுதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இவங்கள சும்மா ஒரு முறை வந்து சரிங்க. பார்த்தோம், ம். போனோம்லாம் இருந்தோம்னா, அவங்கள மீட்டெடுக்கவே முடியாது. அவங்களுக்கு ம். நீர் கெட்டு போயிருக்கு. அவங்க எல்லார் உடம்புலயும் நீர் கெட்டு போயிருக்கு. அ சரிங்க. அதனால தான் இந்த முடக்குவாதம் வந்திருக்கு. தோல் நோய்களும் ம். முடக்குவாதமா. சரி நீர் ம். ஏன் கெட்டு போச்சுன்னா, இவங்க எல்லாருமே 1000, 1500 அடியிலேருந்து தண்ணி எடுத்து தான் குடிக்கிறாங்க. இப்ப ஆமாங்க. இது ஆழ்கிணறு. இது நோய் தருன்றதே முதல்ல அவங்களுக்கு புரியவே இல்ல. நம்ம ஏதோ இயற்கையோட இயைந்த வாழ்வு வாழ சொல்றோம்னு நெனச்சிட்டு இருக்கிறாங்க. ம். நம்ம அப்படிலாம் சொல்லல. நீங்க நஞ்சு பருகுறீங்க, குடிச்சிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்றோம். அத எப்படி சொல்றதுன்னே புரியல. அது நஞ்சு நீங்க குடிக்கிறதே நஞ்சு. உங்களால நலமா வாழ முடியாது. ம். 1500 அடி, 1000 அடியில இருக்கிறதெல்லாம் குடிநீரே கிடையாது. இது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனம். படு முட்டாள்தனம் இது. குடிநீர்லாம் வானத்திலேருந்து வர்றதும், பூமிக்கு மேல தேங்கி இருக்கிறதும் தான். ஆழம் போக ம். போக குடிநீரோட தன்மை கெட்டு போகும். கிணறு கூட அதிக ஆழமா இருந்ததுன்னா, அது குடிக்கிற தன்மையில இருக்காது. இதெல்லாம் அடிப்படையான அறிவு. அடிப்படை அறிவு. அதுல மீன் விட்டா கூட ம். வாழாது. அதான். ஒரு 80, 100 அடியில நீங்க கிணறு தோண்டிட்டு, அதுல நீங்க மீன் விட்டீங்கன்னா பெருகாது அது. உயிரோட வேணா இருக்கும். அது பெருக்காது ம். இனத்த. ஆனா ஒரு குட்டையில அது 6 மாசத்துல காஞ்சு சேறாயிடும். செத்து போனாலும் பரவாயில்லன்னு அதுல குஞ்சு போடும். குஞ்சு ம். பொரிக்கும். இந்த அறிவே மனிதர்களுக்கு இல்ல. இந்த அறிவு கூட ஒரு தவளைக்கு இருக்கிறது, மீனுக்கு இருக்கிற அறிவு கூட கிடையாது. அத ஆர்வ பண்றேன்றாங்க. அது இன்னும் கேடு. இது ம். இந்த மக்களுக்கு பெரிய இடரா இருக்கு. அத அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கடினமா தான் இருக்காங்க. அதான் நம்ம சொல்றது ஏதோ பெரிய கொள்கைன்னு நெனச்சுக்கிறாங்க. என்ன பண்றது? அப்போ ஒரு தொடர்ச்சி தேவைப்படுதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இவங்கள விடக்கூடாது. தொடர்ச்சியா இவங்களுக்கு வழிகாட்டல் குடுக்கணும் அப்படின்னு. இதுக்கு ஒரு குழு அமைக்கிறது தான் முதல்ல எனக்கு வந்த எண்ணம். சேல நலக்குழு சரிங்க. அமைக்கணும் அப்படின்னு. ம். உங்கள எல்லாம் கூட இந்த முறை வர சொல்லியிருந்தேன். நீங்க எல்லாம் வரல. ஒரு 2 பேர வர சொன்னா 2 பேருமே வரல. அ அதாவது ஒரு 4, 5 பேரா சேர்ந்து பணி செய்தா தான், சரிங்க. ம். இந்த மாரி இக்கட்டுல இருக்க மக்களை எல்லாம் மீட்க முடியும். இப்போ நான் ஒருத்தனே என்ன செஞ்சிட முடியும்? எங்கெல்லாம் முடியும்? அல்லது எத்தன பேர சந்திக்க முடியும்? என்னெல்லாம் சொல்லிட முடியும்? அது நிச்சயம். வாய்ப்பு கிடையாது. ஒரு ஒரு உடல் எனக்கு ஒரு எல்லை இருக்குல்ல. ஆமாங்க. சிந்தனையா எவ்வளவு வேணாலும் ஆழமா இறைவன் அழைக்கும் ஆழத்திற்கு போலாம். அ
அவன் உணர்த்து போற்றி வாங்கிக்கலாம். ஆனா உடம்பு வழியா தானே செயல்பட்டாகணும். ம். ஆனா எனக்கு இருக்கிற விருப்பங்களுக்கு என்னோட உடல் எனக்கு போதாது. எனக்கு ஒரு போதாமை தான் அது. அது ஒரு வரம்பா இருக்கு எனக்கு. அப்ப பல உடல்கள் தேவைப்படுது. பல ம் மனிதர்கள் தேவைப்படுறாங்க. அதுதான் ஒரு குழு அமைக்கணும் அப்படின்னு இப்ப கூட நான் பேசிட்டு வந்திருக்கிறேன். விரைவிலே அந்த முதல்ல சேலத்துக்கு தான் நல்ல குழு அமைக்கணும். சரி. முறையா வழிகாட்டல் அவங்களுக்கு நான் சொல்லிக் குடுத்துருவேன். அவங்க தொடர்ந்து பணி செய்யணும். அந்த நிகழ்வுக்கு மட்டும்லாம் இல்லாம, தனி நிகழ்வுகள் நடத்தணும். இந்த உணா காப்புக்கு வர்றவங்கள மட்டும்லாம் பார்த்துக்க கூடாது. சரிங்க. தனியா நிகழ்வு நடத்தணும். தேவைப்பட்டா சிலரோட வீடுகளுக்கு போய் பார்த்து, அந்த ம். வீட்டு சூழல் எப்படி இருக்கு? அதுல என்ன திருத்தங்கள் செய்யணும்? எல்லாம் சொல்லி தரணும். அ சரி. மழைநீர் சேமிப்ப சொல்லி தரணும். ம். குடிநீரா மழைநீர மாத்துங்கன்னு சொல்லணும். அதுக்கு தேவையான தொழில்நுட்ப ஒத்துழைப்புகள் எல்லாம் தரணும். நெறைய ம். வேலை செய்யணும். எனக்கு விருப்பம் இருக்கு. அ அதன் பின்னர் மற்ற பகுதிகளுக்கும் அத விரிவுபடுத்தணும். ஒரு சென்னையோ, கோவை போன்ற பகுதிகளுக்கெல்லாம் விரிவுபடுத்தணும். இதுல நீங்க கேட்குறீங்க, இதுல என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இந்த குறைந்த தொல்லை இருக்கிறவங்கலாம் அ எ சும்மா சாதாரண சிக்கல் ம். இதெல்லாம் வந்து அவங்கவங்களே சரி பண்ணிக்கிட்டு, கொஞ்சம் இந்த தீவிரமான சிக்கல்ல இருக்கிறவங்க நோக்கி ம். போறதுக்கு எனக்கு வழி விடணும். இதுதான் நான் கேட்டுக்கிறது. அது ரொம்ப சரி. வருத்தமா இருக்கு. ம். ஒண்ணுமே இல்லாம சும்மா எதுக்காவது ஒரு சின்ன சிக்கலா இருக்கும். அதுக்கு வந்து உட்காந்துப்பாங்க. அந்த ம். பக்கம் கை, கால் முடங்கி கிடக்கும். நடக்க முடியாம இருப்பாங்க. அல்லது ரொம்ப மூச்சிரைப்பு இருக்கும். குழந்தைகளுக்கு அவ்வளோ தொந்தரவு இருக்கும். நீங்க சில பேர்லாம் பார்த்தா பெரிய தொந்தரவுன்னு ஒண்ணுமே இருக்காது. அவங்க என்ன ஆ. நெனச்சுட்டு வர்றாங்கன்னு நமக்கு புரிய மாட்டேன்து. அது நம்ம சொன்னாலும், அது நாம எத தவிர்க்கிறதா நெனச்சுட்டா நான் என்ன பண்ண முடியும்? இப்ப நான் அத பத்தி கூட கவலைப்படல. தவிர்க்கிறதா நெனச்சு கோவப்பட்டாலும் பட்டுட்டு போட்டும். நமக்கு அதெல்லாம் யாரோட யார்ட்டயும் நற்பேர் எடுக்கிறதுக்கெல்லாம் நான் வரல. இங்க ம். வந்து குழந்தைங்க அடிப்படை உறுப்பு செயல்பாடே இல்லாம தவிச்சிட்டு இருக்குது. அந்த அந்த குழந்தைகள தூக்கி எடுக்கிறதா, இல்ல சும்மா கை வலிக்குது, மூக்கு ஒழுகுதுன்றதுல தூக்கி வச்சுட்டுலாம் உட்காந்துருக்க முடியாது. இனிமே. ம். அ சரி. அந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன். நல்ல ம். கொஞ்சம் ஈவிரக்கம் குறைச்ச மாதிரி தான் இருக்கும். பரவால்ல. அப்படி இருந்தா தான் இங்க தீவிரமான நிலைமையில இருக்கிறவங்கள நோக்கி நான் பாய முடியும். அ ஒரு ஒரு இது வந்து அவங்கவங்களுக்கும் பொறுப்பு இருக்கு. அவங்கவங்களுக்கும் ம். பொறுப்பு. அவங்க உடம்ப அவங்கவங்க பார்த்துக்கணும். இப்போ செம்மைன்றத விட எனக்கு நெருக்கமா இருக்கிறவங்க, ஒரு 2வது, 3வது வட்டத்துல இருக்கிறவங்க எல்லாமே கூட இத முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்க நெருக்கமா இருக்கிறதுன்னா என்ன? நெருக்கமா இருக்கிறதுக்கு என்னதான் பொருள்? இந்த அடிப்படை வழிகாட்டல்கள பின்பற்றுறது தானே. வேற என்ன நெருக்கம்? நிச்சயமா. இல்லன்னா தனிப்பட்ட முறையில கூட என்னோடலாம் யாரும் நெருக்கமா இருக்க முடியாது. வெறும் தனிப்பட்ட ம். உறவுலாம் எனக்கு ஒண்ணு கூட கிடையாது. இதுல எதையாவது கேடு விளைவிச்சுக்கிட்டு, சும்மா சின்ன சின்ன சிக்கலை எல்லாம் ஊதி பெரிதாக்கிக்கிட்டு, தூக்கம் வரமாட்டேங்குது, வயிறு வலிக்குதுன்றதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அவன் அவன் சோறு இல்லாம இருக்கிறான். அந்த நான் சொன்ன ஒரு குயவர். பானைய ம். வனஞ்சிட்டு, அத ஒரு கொட்டகம் இல்லாம அவரு இருக்கிறாரு. சரி. அந்த ஊர் மக்களே பார்த்தோமே காவிலிப்பாளையம். குடிக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் நடந்து போனாங்க. அத காமிச்சாங்க பார்த்தீங்களா ஒரு இடம். ஆமாங்க. ஆமாங்க. ஒரு குடம் அதனால தண்ணி தான் இந்த தூக்குறதுக்கு. கிணற்றுல தண்ணீர பார்த்தோனே அவங்களுக்கு அவ்ளோ ஒரு மகிழ்ச்சி. ஆமா. அதான் நமக்கு அந்த ம். இதான் கோயில்ல மரியாதையெல்லாம் ஊர் பெரியவர்கள்லாம் வந்து மரியாதை செய்து ஆமா. ஏன் ஏன் செய்றாங்க? அவங்க வந்து ஒரு குடம் தண்ணிக்கு அ அவ்ளோ தொலைவு நடந்துட்டு வந்தவங்க. இப்ப அந்த பெண்களுக்கு ஆமாங்க. ஊருக்கு அ ம். மையத்திலேயே திறந்தா தண்ணி வருது. ம். கிணறு ஊறிக்கிட்டே இருக்கு. அது குடிக்கிற மாரி இருக்குன்னு அத பார்க்கும்போது அவங்களுக்கு அவ்ளோ மகிழ்ச்சி. ஆமா. மக்களோட வாழ்க்கை இப்படி இருக்கு. ஒரு குடம் தண்ணிக்கு அலையிற மாரி இருக்கு. ஒரு நம்ம இதுவரைக்கும் இந்த தாய்மை குழும கழகம் செய்த பணிகள சொல்றது எல்லாமே. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை என்ன இருக்கு? ஒரு தானே தன் வாழ்க்கைய பார்த்துக்கணும்னு ஒரு ஒரு பெண்ணு வந்து உணவகம் தொடங்குறா. அ ஆமா. இப்ப ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் இப்படி இருக்கும்போது, நீங்க இங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆமா. தூக்கம் வர மாட்டேன்து. படுத்தா தூக்கம் வரல அப்படின்றது. இதெல்லாம் என்ன சொல்றது நம்ம? வாழ்க்கை எப்படி நான் இப்பல்லாம் ஒரு சிலர்ட்ட நேராவும் சொல்றேன். என் பக்கத்துல ம். உட்காந்து இந்த வர்றவங்க புலம்புறதெல்லாம் கேளுங்க. அப்ப நீங்க நீங்க சொல்றதெல்லாம் ஒரு பிரச்சனையான்னு உங்களுக்கே தெரியும். ம். அ.
சும்மா இதெல்லாம் ஒரு மாதிரி மிதமிஞ்சி போனதுலேருந்து ஏதாவது ஒண்ணு ஒரு மனநோயை ஏற்படுத்திக்கிறது. ம். அப்புறம் நம்ம ஒரு நல வழிகாட்டி இப்போ ஆழியாள் இருக்காங்க. அவங்க ஆமா. வழிகாட்டுறாங்கன்னா, எதுக்கெல்லாம் கூப்பிடணும்னு இல்லையா? சும்மா சின்ன ம். சின்ன சிக்கல்களுக்கெல்லாம் கூப்பிடுறது. இதெல்லாம் நிறுத்தணும்னு தான் நான் கொஞ்சம் கராரா தான் நடந்துக்கணும். இக்கட்டா இருக்கிறவங்களுக்கு வழிகாட்டணும். இயலாதவர்கள கை தூக்கி விடணும். இந்த வச்சுக்கிட்டு என்ன செய்யறது தெரியல அப்படின்றவங்கலாம் ம். தயவுசெய்து வேற எங்கேயாவது சாமியார்கள் தான் இருக்கானுல்ல எங்க பார்த்தாலும். ம். அங்க போய் அறக்கட்டளைக்கு எழுதி குடுத்துட்டு அங்கேயே இருந்துக்குங்கன்னு சொல்ல வேண்டியதுதான் இங்க. ம். ஆமாங்க. ஆழியால் கூட தொடர்ந்து நல்ல வழிகாட்டல்ல பல வருடமா இருக்கு. ஆமா. அது அ எவ்வளோ கடுமையான பணியா இருக்குது அவங்களுக்குன்னு நான் பார்க்குறேன். அது நிச்சயமாங்க. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, ரொம்ப முடியாதமா இருக்கவங்க, நமக்கு நெருக்கமா இருந்தவங்க சொல்லக்கூட மாட்டேன்றாங்க. ம். அத அத சொல்லாம கூட போட்டு இழுத்து புடிச்சு வேல பார்த்துட்டு இருக்கிறாங்க. ம். ஆமா. நம்மகிட்ட நம்ம கணிச்சுக்க வேண்டியது, "ஏங்க நீங்க சொல்ல மாட்டீங்களான்ட்டு." ஏங்க நமக்கு சுமைன்னு இவங்க நெனைக்கிறாங்க. ஆனா, ம். இந்த சும்மா மேலோட்டமான சிக்கல்களுக்கு உள்ள மக்கள் படுத்துற பாடு இருக்கே, அதுதான் அதுலருந்துலாம் நான் மட்டும் இல்ல, இந்த நலக்குழு அமைச்சாலும், அந்த குழுவுல இருக்கிறவங்கலாம் கூட அதுலேருந்து விடுபடணும். இந்த செல்லம் கொஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் இனி நமக்கு நேரம் கிடையாது. முடியாத ம். பசிக்கிற குழந்தைக்கு தான் உணவு. சும்மா தீனி தீனி ம். கேட்கறதுக்கு எல்லாம் அதே கவனிச்சுட்டு இருக்க முடியுமா? ஒரு தாய் அப்படி இருக்க ம். முடியாதுல்ல. நிச்சயமா. ஒரு பக்கத்துல 10 குழந்தை அழுதுட்டு இருக்கு பசின்னு. ஒரு 3 உட்காந்து எனக்கு இந்த தின்பண்டம் தான் வேணும், எனக்கு முறுக்கு தான் வேணும்னு சொன்னுச்சுன்னா, வாயில 2 போட்டுட்டு இந்த பக்கம் போகும். அந்த மாரி தான். அது எல்லாமே தாய்மை தானே. நிச்சயமாங்க. தாய்மைன்றது இளிச்சவாய்த்தனம், ஏமாளித்தனம் கிடையாதுல்ல. ம். தாய்மைன்றதுல இல்ல தாய் காளி தாய் தானே. நிச்சயமா. அவ அன்னை தானே. அவ தானே தண்டிக்கிறா. ம். ம். ஆமாங்க. தாய்மையில எல்லாமே இருக்கு. முதல்ல அத நம்ம ம். புரிஞ்சுக்கணும். மக்கள் புரிஞ்சுக்கணும். அத வந்து அந்த மாரியான நிலைமைக்கு பொறுப்பா இருக்கிறவங்கலாம் அந்த இடத்துக்கு வரக்கூடாது. கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கணும். நமக்கு கிடைச்சிருக்கிறதே ம். மிகுதி. மத்தவங்க அது கூட ம். இல்லாதவங்க இருக்காங்க. ஒண்ணு நம்ம அவங்களுக்கு ஏதாவது செய்வோம். அ ம். இல்லன்னா அ நம்ம ஒதுங்கிப்போம். அவரு ஏதோ செஞ்சுட்டு ம். இருக்கிறாங்களா? இவர் செய்றாரு. நம்ம ம். கூட குடுக்க போய் நின்னுட்டு இருக்க வேண்டாம். ஒதுங்கிப்போம். அவரு ஏதோ போற போக்குல யாரையோ பார்க்குறாரு, என்னமோ செய்றாரு. ம். அப்படின்னு கொஞ்சம் ஒதுங்கவாது பழகிக்கணும். ம். அதெல்லாம் தான் ஒரு அ ஒரு தாய்மைன்ற ஒரு கருத்துக்குள்ள இது எல்லாமே இருக்கு. அது இப்ப ம். 4, 5 புள்ள பெத்து வளர்த்தவங்க அம்மாக்களுக்கெல்லாம் இப்ப நான் சொல்றதே புரியும். அது ம். அப்படித்தான் இருக்கும். 2 புள்ள பொறுப்பா இருக்கும். 1 புள்ள வந்து பொறுப்பு இல்லாம இருக்கும். ஆனா அதுதான் அவ்வளோ வேலை வாங்கும். எதுக்கெடுத்தாலும் சிணுங்கிட்டு இருக்கும். எல்லாம் குழந்தைங்க தான். ஆனா ம். முன்னுரிமைன்னு ஒண்ணு வந்துருதுல்ல அப்ப நமக்கு. ஆமா. நிச்சயம். இனிமே அந்த முன்னுரிமைய கொண்டு வந்துரலான்னு தான் இருக்கிறேன் நான். ம். தாய்மை கழகம் பொறுத்தவரைக்கும், வெளிநாட்டிலிருந்து சுப்பிரமணிய அவர்கள் தொடர்ந்து நிதி உதவி பண்ணிட்டுருக்காரு. அவரு சீருணவுக்காக மட்டும் ரூ. 2,50,000 குடுத்திருக்காரு. நீங்க வந்து 1,50,000 ரூபாய் வந்து தாய்மை கழகத்திற்காக மட்டும் ஒதுக்கியிருக்கீங்க. அதே மாதிரி காந்திமதியும் அவங்களோட சொந்த சேமிப்புலருந்து 1,00,000 குடுத்திருக்காங்க. மாதவன் அண்ணா ஒரு பெருந்தொகைய தாய்மை கழகத்துக்காக குடுத்திருக்காரு. அதே மாதிரி கோவையை சேர்ந்த கிருத்திகா 20,000மும், விருதுநகரை சேர்ந்த பெண் ஒருவர் வந்து 8,000மும் தொடர்ந்து மாதா மாதம் தாய்மை கழகத்துக்காக தந்துட்டுருக்காங்க. அம் இந்த தாய்மை கழகத்திற்கு அதாவது செம்மையாம், சீருணவு அம் இதற்கு பங்களிப்பு செய்ய விரும்புறவங்க, அ எப்படி பங்களிக்கலான்னு சொல்லுங்க? அ நீங்கள் குறிப்பிட்ட பட்டியலை விட மற்றவர்களும் இருக்காங்க. நமக்கு இன்னும் அவ்வப்பொழுது இருக்காங்க. ஒரு நெறைய முறையா பேர் இவங்க தொடர்ந்து செலுத்துறவங்க. ஆமா. ஒரு இவங்க முறையா செலுத்துறவங்க இன்னும் நெறைய பேர் நெறைய இருக்காங்க. பேர் செலுத்தியிருக்கிறாங்க. அம் ஆ இத நம்ம இன்னும் முறைப்படுத்தல. இந்த நிதி வரவெல்லாம் முறைப்படுத்தாம தான் இருக்கிறோம். ஆ இதற்கான பங்களிப்பு வந்து இப்போ ஒண்ணும் நெருக்கடி இல்ல. இப்போதைக்கு
இருக்கு. இந்த மாதம் மாதம் செலுத்துபவர்களுடைய பங்களிப்பு உதவியா இருக்குது. இந்த குடும்பங்களுக்கு தேவையான நிதி போயிடுது. ஆ, இப்போ இந்த செவ்வி வழியாக நான் ஆ, என்ன சொல்ல வர்றேன்னா, என்ன விரும்புறேன்னா, உடனே இதுக்கு ஒரு நிதி வேணும் அப்படின்ற கோரிக்கை இப்ப என்கிட்ட இல்ல. உண்மையாகவே இல்ல. எனக்கு வந்து இந்த செவ்வி எதற்காகன்னா, இப்படி ஒரு செயல் திட்டம் இருக்கிறதுன்றத முதல்ல வெளியில கொண்டு வரணும். ஏன்னா, இத நான் வெளியில் சொல்லாத செயல் திட்டமாக தான் வைத்திருந்தேன். அது வேண்டும் என்று தான் அப்படி வைத்திருந்தேன். ஏன்னா, அ இது முதல்ல ஒரு ஒரு வடிவத்துக்கு வரட்டும். இது ஒரு சீரா செயல்படுதான்னு பார்ப்போம். ஏன்னா, இத வந்து எடுத்தேன் கவிழ்த்தேன்னு செய்ய முடியாது. இது பலருடைய ம் பல குடும்பங்கள், ஒரு கைவிடப்பட்ட ஒரு சாலைகளில் திரியும் பல மனிதர்கள், அ இவங்களுடைய வாழ்வாதாரமா இருக்கு ஒரு வகையில இது. இது ஒரு அடிப்படையா அவங்களுடைய வாழ்க்கைய நகர்த்துறதுக்கானதா இருக்கு. இத தொட்டா பொறுப்போட, அக்கறையோட தொடர்ச்சியா எடுத்துட்டு போணும். அ இத வந்து அப்படி நிறுத்திறலாம் முடியாது. அதனால இது ஒரு வடிவத்துக்கு வரட்டும். இது அப்படின்னு இத பார்த்துட்டு இருந்தேன். இப்ப இது ஒரு வடிவத்துக்கு வந்துருச்சு. எனக்கு நிறைவா இருக்கு. இப்போதைக்கு இதுல நிதி இருக்கு. இப்போதைக்கு இதுல நிதி சரி. பங்களிப்புலாம் உடனடியாலாம் ஒண்ணும் தேவையில்ல. அது சும்மா வாங்கி ம். வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போதைக்கு ம். இருக்கு. இந்த கருத்த முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம். மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம். ஒருவேளை சரி. தாய்மை குழுமத்துக்காக பங்களிப்பு செய்யணும் அப்படின்னு இதெல்லாம் மீறி ஒரு சிலருக்கு ஏதாவது செய்யணும்னு தோணும். அப்படி தோன்றினால் நீங்க வந்து ஏதாவது நிகழ்வுகளுக்கு வரும்பொழுது நேரிடையாக அ அ ம். நேரிடையாக பேசிட்டு குடுங்க. நம்ம வங்கி வழியா இப்போ உடனடியாலாம் செலுத்த வேண்டிய தேவை இல்லை என்பதுதான் ஆம் கருத்து. உடனடியா அப்படி செலுத்த வேண்டாம். நிகழ்வுக்கு வாங்க. நேரடியா வரும்பொழுது எதையாவது உங்களுக்கு பங்களிப்பு தாய்மை கழகத்துக்குன்னு சொல்லிட்டு குடுங்க. ஆ ஒருவேளை அ இந்த மாரி கூடுதல் நிதி தேவைப்படுதுன்னா, அப்ப நம்ம கேட்போம். நேராவே நான் கேட்கிறேன். கேட்கும்பொழுது குடுத்தா போதும். ஏன்னா, அ ம். நெறைய பணிகள் பல அ விரிவடைஞ்சுட்டே இருக்கு. அ ம். நம்ம திருக்கோயில் பணிகள்னு பார்த்தா, அது திருப்பூன்கூரை அடிப்படையா வைத்து நெறைய பணிகள் இப்ப விரிவடைஞ்சிருக்கு. அதுக்கு ஆமாங்க. எல்லாமே நெறைய நிதி நிதி தேவை இருக்கு. இங்க எல்லாமே ம். நம்ம என்னன்னா, தனித்தனி செயல் திட்டம், தனித்தனி வடிவம்னு பிரிச்சு வச்சிருக்கிறோம். ஏதோ மையத்துல கொண்டு வந்து குவிக்கல. அதாவது எல்லாமே நிதினா ம். என்கிட்ட வரணும், நான் பிரிச்சு குடுப்பேன்றதெல்லாம் இங்க கிடையாது. ஆ ம். அந்தந்த பொறுப்பாளர்கள், அந்தந்த செயல் திட்ட குழுக்கிட்ட தான் நிதி போகுது. அப்ப இத ம். ரொம்ப பொறுப்பா கையாள வேண்டியிருக்கு நிதிய நான் நான் என்ன பொறுத்தவரைக்கும். அதனால சரிங்க. இப்போ திருப்புன்கூருக்கான திரு ம். திருக்கோயில் காப்பு நிறைய பணிகளுக்குன்னு வேலை நடந்துட்டு இருக்கு. ம். அங்க இப்போ அவ்வளோ வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ம். அதுக்கு எல்லாமே நிதி தேவைப்படுது. நிதி தேவைன்னா நான் நேரடியாவே நிதி தேவைன்னு கேட்டுருவேன். அதுல ஒண்ணும் கூச்சம் இல்ல எனக்கு. இப்போதைக்கு தாய்மை கழகத்துக்கு உடனடியா நிதியெல்லாம் தேவையில்ல. இருக்கிற நிதி செலவாயிட்டு இருக்கு. ஓரளவு போதுமானதா, நிறைவானதாக இருக்கு. இதையெல்லாம் ம். மீறி பங்களிப்பு செய்யணும்னு விரும்புறவங்க, நிகழ்வுகளுக்கு வரும்பொழுது நேரடியா சந்தித்து கொடுக்கலாம் அப்படின்றது தான் என்னோட கருத்து. அ அதுதான் நிதிய பொறுத்தவரைக்கும், இந்த இதில் பங்களிப்பு செய்பவர்களுக்கு அம் அ அந்த செய்பவர்களுடைய பணி எவ்வகையான மனிதர்களை சென்றடைகின்றது அப்படின்றது அவங்களுக்கும் தெரியணும். புரியுது. இந்த செவி சரி. வழியா தான் தெரியும். அவங்கலாம் என்ன இதெல்லாம் தெரிஞ்சுட்டா குடுக்குறாங்க. அவரு ஏதோ நான் ஏதோ செய்றேன் அ அப்படின்னு எனக்கு அவர் ஏதோ செய்றாரு, அவருக்கு உதவியா இருப்போம்ன்னு குடுக்குறாங்க. ம். இப்ப இந்த செவி வழியா தான் அவங்களுக்குமே இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். மற்றவர்களுக்கும் தெரியணும். நம்ம என்ன செய்றோம் அப்படின்னு தெரியணும். இது ஒரு வழிகாட்டலாவும் இருக்கட்டும். அவரவர் வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்பதற்கும், ஒரு ம். பொறுப்போடு மற்றவர்களை அரவணைப்பதற்கும் இது ஒரு வழிகாட்டலா இருக்கட்டும். அதுதான் இந்த செவியில நம்முடைய நோக்கம். சரிங்க. தாய்மை கழகத்தோட பொறுப்பாளர்கள் யாருன்னு சொல்லுங்க? தாய்மை கழகத்துடைய ம் பொறுப்பாளர்கள் என்று சீருணவு திட்ட பொறுப்பாளர்கள் அனைவரையுமே சொல்லலாம். சிவபிரகாசம் அண்ணன், நெடியோன் அண்ணன், சரவணன் மணிமேகலை அவர்கள் இருக்கிறாங்க. தவிர்க்க இல்லாமல் ஏன்னா அந்த செயல் திட்டமே தாய்மை கழகத்துக்கு கீழ இருக்கு. ஆ சரிங்க. அப்புறம் அ இவங்க இப்ப இந்த நம்ம ஏற்கனவே சொன்னபடி தஞ்சை, குருமூண்டி கோயில்களுக்கான பொருட்கள் வழங்குறது, அந்த அவர்களோட உறவாடுறது,
அதில் காந்திமதி ஏற்கனவே அது நீண்ட காலமாக அதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சரிங்க. மற்றது இந்த யாம் குடும்பங்களோட அவ்வப்பொழுது உறவாடுதல், அவர்களுடைய தேவைகளை புரிந்து கொள்ளுதல், அவங்களோட ஒரு ஒரு உறவை பேணுதல் அப்படின்ற அடிப்படையில் நீங்கள் சீர்செல்வி, தமிழ்கனி 2 பேரும் இருக்கிறீங்க. இதில் கூடுதலாக தமிழ்கனி வந்து இந்த நிதி மேலாண்மை அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. அதோடைய நிதி அறிக்கை, வரவு செலவு, நிதி செலுத்துகை இதெல்லாம் அவங்க பார்த்துக்கிறாங்க. இந்த அளவில் தான் பொறுப்பாளர்களை நம்ம கூற முடியும். மற்றபடி பங்களிப்பவர்களை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இதுதான் தாய்மை கழகத்தின் குழு. சரி. செம்மை தாய்மை கழகம் பற்றி விரிவா சொன்னீங்க. கைவிடப்பட்ட மக்களுக்கு நிதியுதவி செய்வது மாதிரி மட்டும் இல்லாம, அவங்கள குடும்பத்தினரா ஒரு உறவா நினைச்சு அணுகணும்னு சொன்னீங்க. நிச்சயமா உறவாகும்போது தான் அவங்கள நெறிப்படுத்துவதற்கான வாய்ப்பும், உரிமையும் நமக்கு கிடைக்கும். செம்மை செம்மை சீருணவு இந்த செயல் திட்டம் எல்லாம் ஏன் தாய்மை கழகத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டதுங்கிறத பற்றி நல்ல விரிவா சொன்னீங்க. இந்த தாய்மை கழகம் மேலும் விரிவடைந்து இன்னும் பல மக்களை அரவணைக்கணுங்கிறது தான் எல்லாரோட விருப்பமும். மிக்க நன்றிங்க. மிக்க நன்றி சீர்செல்வி. உங்களுக்கும் இந்த செவி மடுப்பவர்களுக்கும் அம்மையப்பர் அருள் நிறைவதாக.